மொபைல் எடுத்துட்டு போகிற வெளியே இருக்குது. நான் ஃப்ரண்ட்ல வந்துற சொல்லுங்க. ஏய் அங்கே அண்ணா அங்கே இருங்க சொல்ல. அங்கே வா. கேங்க சொல்ல. ஏய் ஏய் ஏய். ஃப்ரெண்ட்ஸா? ஏய் உள்ள போ. ஏய் டேய் டேய். ஃப்ரெண்ட்ஸா. நான் போடு. சாலுடா. போடும்பா. ஏய் கத்துக்கற மிஸ்கதனா. நான் காத்துறேன் என்ன பண்ற மேடம் நான் பாத்து நான் அப்படியே வெயிட் பண்ணுங்க ஸ்டே பண்ணுங்க நான் பின்னாடி சார் கொஞ்சம் பின்னாடி நிக்கீங்க ஓரவங்க சைட் நான் இங்க நிக்க மொபைல் சார் இங்க சைடுல டேய் வரலாம் மேடம் அஞ்சு லைட் வலி வந்துறியா லைட் அங்க போயிடலாம் ப்ரோ அங்கதான் லைட் டேய் பின்னாடி வாச கேமரா பின்னாடி கேமரா பின்னாடி கேமரா ஓட்டியா அப்படியே பேனர் கிட்ட பின்னாடி தான் எடுங்க பேனர் தான் வரும் மேம் இங்க மேம் இங்கே நின்று எடுக்கிற ஓகே மேம் ஃபாலோ அப் நல்லா இருக்கு மேம் ஹலோ மேம் வெயிட் ஸ்லோ வாக் மேடம் okay my walk is very bad but it's so good no For a chin request, can you please ask all our photographer, videographer dudes to take your seats? Kindly take your seats. பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஒவ்வொரு முறையும் நான் இதை மேடை ஏறும்போது சொல்கிற ஒரு விஷயம், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறமா அதை கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்குற பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. அண்ட் அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்காகவே ஃபர்ஸ்ட்லி எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி வெரி மச். Photographer, videographer dudes, can we please ask you to take your seats? Is this okay? Yeah? Actually, I know. But they always do a fantastic job and we're so proud of all of you. Thank you again. நீங்க எல்லாரும் ரெடினா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி? ஓகே, பெர்ஃபெக்ட். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் yet another time. நன்றி சொல்றதுல ஒரு சிறந்த அழகு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம மனசையும் மற்றவங்க மனசையும்
மென்மையாக்கும். There's a rare beauty in saying thanks. It uplifts both our hearts and the others. அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு படத்துக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. ஒரு படத்தோட வெற்றிக்கு பின்னாடி அதை விட நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு அருமையான ஆஃப்டர்நூனில் ஒரு பியூட்டிஃபுல்லான படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண, படத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எல்லாரையுமே இங்கே கூப்பிட்டு அவங்களோட ஜேர்னியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் இந்த படத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த அருமையான ஆஃப்டர்நூன். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் டு தி தேங்க்ஸ்கிவிங் மீட். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் எர்னேனி, வை ரவிசங்கரோட தயாரிப்பில், கீர்த்தீஸ்வரனோட இயக்கத்தில், பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் மற்றும் பலரோட நடிப்பில், நிகேத் பூமியோட ஒளிப்பதிவில், சாய் அபியங்கரோட இசையில், பரத் விக்ரமனோட எடிட்டிங்கில் அருமையாக ஒரு 1000 வாலா பட்டாசா நம்ம டூட் இன்னைக்கு தீபாவளி ரிலீஸ், அதுவுமா சக்கப்போடு போட்டுட்டு இருக்க தியேட்டர்ஸில். Audiences all over the world are loving the film and we have no doubts about it. Audio partner Think Music, satellite partner Z, Tamil Nadu theatre release partner AGS. இந்த இவெண்டோட டைட்டில் ஸ்பான்சரான யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்தீஸுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். பவர்ட் பை ஷேர்டி, கோ பவர்ட் பை ஏத்தர், சேவரிட், GT Holidays, Snapchat, branding partner Maitri Media Works, PR partner D1, neighborhood app partner Kin, publicity and event partner Rise and Roar Inc. இன்னைக்கு நம்ம கூட நம்மளோட டூடோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்துருக்காங்க. காஸ்ட், க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்களோட ஜேர்னி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் வித் த பீப்புள் who carried the film on their shoulders. மூவிஸ் அப்படின்னா மேஜிக். மூவிஸ் ஆர் மேஜிக்னு நம்மளுக்கு தெரியும். என்னாச்சு? ஆல் ஓகே? எஸ். மூவிஸ் அப்படிங்கிற வார்த்தை எம்ங்கிற ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மேஜிக்கும் எம்ங்கிற ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகுது. மூவிஸ் மேஜிக், அதுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுதான் மைத்ரி. ஆந்திராவில் மைத்ரி மூவி ஒர்க்ஸ், மூவி மேக்கர்ஸ் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற படங்கள், அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ஆகட்டும், அவங்களோட கண்டென்ட் குவாலிட்டி ஆகட்டும், இது எல்லாமே அவ்வளோ டாப் நாட்சாக இருக்கிறதுனால அவங்க தமிழ்நாட்டிலையுமே இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாக மாறியிருக்காங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தென்னிந்திய சினிமா உலகத்தில் குவாலிட்டிக்கும் கண்டென்ட்டுக்கும் சம அளவு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். எந்த கதையாக இருந்தாலும் மனசை தொடும் விதமாக அவங்களோட பார்வை, அவங்களோட விஷன் இருந்திருக்கு. தமிழ், தெலுங்கு, பேன் இண்டியன் ப்ராஜெக்ட்ஸில் இவங்க வராங்க அப்படின்னா மக்கள் அது குவாலிட்டியாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது மக்களோட மனசில் ஒரு நம்பிக்கையும் வருது. Can we please congratulate the entire team of Maitri Movie Makers as we welcome the producers of the film, Mr. Naveen Yerneni and Mr. Ravi Shankar sir. Can we please ask you both to join us on stage? நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு, இந்த படமோட ஜேர்னி எப்படி இருந்திருக்கு, எல்லாமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ். Thanks to everyone for coming for this event. We are so happy for this huge response. It's a huge blockbuster and we are so happy and we can't ask anything more than that. And we want to thank our hero Pradeep Garu, Mamita, Sharthkumar Garu, Rohini Garu and the entire cast and crew, our director Kirti. Thank you Kirti for giving us this fab film. And the collections are increasing day by day and it's so strong. And not only in Tamil Nadu, in Andhra, Kerala, Karnataka, overseas, everywhere it's the same response. And everybody are loving this film. And the appreciation that we are getting from the industry and outside, we
rarely get, only for few films which are like cult films with not regular films but different ones. We are so happy this is one of that. And once again, thank you Pradeep Garu, Kirti and everyone for this huge blockbuster. And we want to thank the audience worldwide for making this film such a huge blockbuster. And we want to thank media for supporting this film. Thank you. And see, this is the film where we have seen a uniform report all over the South India and also North India, wherever it is released. Kerala, Tamil Nadu, Kerala, Karnataka, Andhra, Telangana, everywhere. This is a very rare feat. See, even a big budgeted films, you see performing in 2-3 states well and 1 or 2 states not so much. We always see like that. But this is a rare feat and it's an unanimous hit all over the South India as well as North this thing. We are very happy for that. Thanks for giving us such a film. Our hero Pradeep sir has nailed it. Fabulous sir, extraordinary performance. We were literally shocked by watching the films. And almost we have watched 5 to 7 times by now. Every time we came out with the same feeling. And ma'am, Mamita Baiju, she is something else. She is, so we used to discuss about, when we have a chance to discuss about heroines and all these things. Until yesterday, we used to have few names. Now she is standing in front of all those heroines. And she has done fabulous work. And coming to our director, and especially, Sharat sir, something else, sir. You added XYZ amount of what we call that potential to the film. Extraordinary, sir. We can never forget your role in this particular film, especially showing different shades in that character. Extraordinary, sir. We loved your character. And coming to all others, our Dravid, Ridu, and everyone. Now coming to our Niket sir, extraordinary work of camera, and Bharat, well done, your editing is fine and superb, and all the technical people who are all involved in this, and cast and crew, very, very thanks, you all have done a magic, that's it. And coming to last and but not the least, our director Kirtishwaran, by watching the film, no one thinks it's a debut of a director. He has done as if he is having some 10 film experience. He has done fabulous work. Long way to go, Kirti. Superb. A star is born in Tamil industry as a director. He is none other than our Kirtishwaran. Thank you very much. Thank you one and all for giving us such a massive film and a unanimous hit all over the world. Thank you one and all. ரொம்ப ரொம்ப நன்றி நவீன் சார், ரவி சார். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. யூ வெரி வெரி ஹாப்பி வித் த சக்ஸஸ் வித் அவுட்புட் ஆஃப் த ஃபில்ம்னு உங்களோட பேஜ்லேயே உங்களோட கான்வர்சேஷன்லேயே தெரியுது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, ஹூஸ் யோர் பெஸ்ட் டூட் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க சார்? நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஹூஸ் யோர் பெஸ்ட் டூட் இன் லைஃப்? பெஸ்ட் டூட் டெஃபினெட்லி சினிமா. ஆஹா, அருமை. Same answer. Same answer. Same answer and safe answer. Fantastic, sir. Thank you very much. And many more successful films ahead. Many more talents to be introduced. Thank you very much to the entire team yet another time. Romba romba nandri. அடுத்ததாக ஒரு படம் வந்து டிரெக்டரோட கான்செப்டுவலைஸ் பண்ணி வைப்பார். ஒருத்தர் வந்து அதுக்கு கதை எழுதுவார். அண்ட் we know that cinema is always teamwork. It's not just one person's efforts or one person's brain behind it. அந்த விதத்தில் ஒரு கதையை கான்செப்டுவலைஸ் பண்ணி அதை அழகாக வந்து அதுக்கு கேமரா ஒர்க் பண்ணி அதை எடிட் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அ மூவி இஸ் ஆல்வேஸ் மேட் ஆன் த எடிட்டிங் டேபிள் அண்ட் இட் கேன் ஆல்சோ சேஞ்ச் ஆன் த எடிட்டிங் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் பியூட்டிஃபுல்லான சீன்ஸை கட்ஸாக அழகாக செதுக்கியிருக்காரு. ஸ்க்ரீன்ஸில் ஃபீல் இருக்குது. கதை அவ்வளோ அழகாக ஃப்ளோ ஆகிறதுக்கான காரணம்
இவர் இருந்திருக்காரு டூட் படத்துக்கு. ப்ளீஸ் வெல்கம் த எடிட்டர் மிஸ்டர் பரத் விக்ரமன் ஃபார் டூட். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார், அண்ட் வி ரியலி வாண்ட் டு நோ உங்களோட தாட்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் டூட். வந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிசீவிங் அவர் டியூட் வேர்ல்டு வைட். அண்ட் ரவி சார் அண்ட் நவீன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பொசிஷனிங் திஸ் ஃபிலிம் போத் இன் தமிழ் அண்ட் தெலுங்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொசிஷன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வி ஆஸ் அ டீம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் டார்லிங் கீர்த்தி, thank you so much for this film, Kirti. And I still miss all the edit sessions, all the funs we had. And Pradeep bro, thank you so much for your support throughout. And this wonderful team, Mamita, Sarath sir, Rohini ma'am, Hridu, thank you so much. We actually, this is like a family to me. We miss everyone. And Anil sir, thank you sir. நீங்கள் இப்படியே ஒரு பில்லர் பக்கத்தில் தான் இருப்பீங்க. Thank you sir. Thank you so much. And Nikit bro, amazing working with you. And Purnima ma'am and Lata ma'am, thank you so much. அதான் இது சொல்லிகிட்டே இருக்கலாம். And especially thanks to my edit team, Lokesh and Adi. Thank you so much guys. And yes, thank you. ரொம்ப நன்றி சார். ஆனால் உங்களோட பெஸ்ட் டூட் யாருன்னு கேட்காம நான் விட முடியாது. ஒரு எடிட்டரை பார்த்து கேட்குறீங்க, நான் எல்லா நேரமும் சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்துருப்பேன். பெஸ்ட் டியூட்னு பார்த்தா கம்ப்யூட்டர் தான். யுவர் எடிட்டிங் டேபிள் அந்த கம்ப்யூட்டர். தேங்க்யூ வெரி மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. டூட் தீபாவளிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக இவங்களோட ரோலை அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக அவங்களோட கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ண ஒரு ஆக்ட்ரஸை தான் நான் இப்போ கூப்பிட போகிறேன். இவங்க அழகாக இருக்காங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அண்ட் ஸ்க்ரீனில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்களோட கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ண ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு. அண்ட் இன்னுமே நிறைய கேரக்டர்ஸ், நிறைய வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸில் உங்களை பார்க்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ப்ளீஸ் வெல்கம் சம்யுக்தா ஃப்ரம் டூட், எங்களோட ஐஸ்வர்யா சர்மா. ஐஸ்வர்யா, we know you're overwhelmed, you're very, very happy, but tell us, what's the feeling like right now? எல்லாருக்கும் வணக்கம். First of all, I was not at all expecting myself to be here on stage. I mean, I'm very, very overwhelmed right now. I don't know what to say. My heart is like thak, 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 thak. So, thanks to everyone. Thank you, Kirti sir, for choosing me as your Sam. Like, when I came on first day, my throat was not in my control. Like, it's like some other voice. But he was like, is this your voice? I was just, no. I speak something. I am some other person. But he saw his Sam in me. That is like the most amazing thing happened in my life. I mean, in 2025. So thank you so much for believing in me. And Pradeep sir, what should I tell about you? Like, I just watched Love Today, and who's the director? Pradeep sir. Who is the writer? Pradeep sir. Who is the actor? Pradeep sir. Oh my God. Then I was like, okay. And I am also very much interested in writing and directing. When I saw you, I was like, I'm gonna make it like him. So you are my inspiration. So thank you so much. It was wonderful to work with you. And Mamita, I just love you as an actor, as and person. You are the sweetest person I have ever met, I think, so far. When I saw you in Premalu last year, I was like, I wish I could work with her in some film. And this year, like, it happened. It's like not ordinary thing. It's a miracle in my life. So it was wonderful to work with you as well. Love you. Thank you. Sharath sir, from childhood, we are watching you. Me and my entire family are like, my father told me to tell you, he's a huge fan of yours. So we all love you, and I am so blessed to work with you. It's like was my father's dream. I am doing it. So love you sir. Rohini ma'am, obviously we all know you and I adore you so much. You are the kindest person on set, and as person you are the greatest human I have ever met. Love you ma'am, thank you so much. Hridu, you are my buddy. Wherever I see you, I feel like beating you. I don't know why. But it was wonderful to work with you.
Actually, I was writing a script as a story, I think 1.5 years back. So, while writing, one trailer came on my feed that was of Hridu. So, this guy's face like was in my mind while I'm writing. Then I came on set. I didn't know Hridu was about to be there, okay? I just came and I saw him and I took a pause. Is this that guy I was writing from 1 year? So I went and asked Kirti sir, is this Hridu? Because he just passed like that. And then I thought, okay, wait. Whatever I have, manifest last year, it is happening today. So guys, please manifest. It's like real for real. So it was wonderful to work with you, my friend. And Nikit sir, what should I tell about you? The sweetest, kindest person. You are like, to every person you talk with so much respect. I really adore your nature. It was wonderful to work with you. And to our producers and editors and every cast and crew, everybody sitting over there, Astha and everybody, Sophie. Love you and thank you so much for giving me so much love. And thanks to the audience who are giving so much love to me. I was not at all, actually little bit I was expecting, but not this much. So I am feeling very, very overwhelmed and I don't know what to say more. I thought I'm gonna go on stage and I'm gonna be silent, but I'm speaking so much because maybe I got the chance to speak my heart out, so that's why. And also Sai Abhyankar, Kirti sir know that I'm a huge fan. When I got to know, I was like, oh my god, like everything is happening what I thought last year. So thank you so much everyone. I'm feeling very, very happy with your response. And Dude is Dude set was not just a set, it was literally like a family, like a free space, very positive vibe. And I'm like the luckiest to get this role. And one more thing I want to tell to every other friend of mine who is sitting right there, like how we all started. I know I just came from Jammu to Bombay 5 years ago, and I have given, I think, thousands of auditions. After that, I really got the greatest chance here. So I'm very overwhelmed, and I just want to tell each and every of you, never give up. Even it will take you 1 year, 2 year, 3 year, 4 year, 5, 10 years. Don't give up on your passion, because is this the only thing you are living for? Later you're not gonna regret in your life, I did what I love. So please make it. Yeah, I just want to say that. And yeah, that's it. Thank you so much everyone. Thank you. Thank you very much, Aishwarya. May you follow your dreams, your father's dreams, and thank you for inspiring so many young girls like me and so many out there. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பெஸ்ட் டூட் யாரு? இந்த படத்துல நிறைய டூட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க, பட் who would you say is your best dude in life? In life? Yeah. Camera. Aha. Great answer, safe answer. Everyone is picking safe answer, so I'm the one of them. Thank you. Thank you very much, Aishwarya. Samyuktha from Dude. இவரோட கேரக்டரை வந்து இவர் மட்டும்தான் ப்ளே பண்ணியிருக்க முடியும். வேறு யார் எந்த ஆக்டருமே வந்து அந்த ரோலில் வந்து நம்மளால் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிற ஒரு ஆக்டர். அண்ட் டூடில் மட்டும் இல்லை, நிறைய படங்களில் தொடர்ந்து அவரை நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, மலையாளம்னு நிறைய படம் பண்ணிகிட்ருக்காரு சைமல்டேனியஸாக. ப்ளீஸ் வெல்கம் டூடில் குரலோட பாரி எங்களோட ஹிது ஹருண். ப்ளீஸ். Ridu, the stage is all yours. எல்லாருக்கும் வணக்கம். நான் லைட்டாக நர்வஸாக இருக்கேன். அதோட ரொம்ப ஏசி ரொம்ப குளிராக இருக்குது. நான் அதை ரொம்ப மிக்ஸ் பண்ணி கிடக்கிடுன்னு இருக்குது. முதல்ல நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். எனக்கு இந்த மூவி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு மூவி இது. ஸோ மைத்ரி மூவிஸ், ரவிசங்கர் சார், நவீன் சார், நான் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேர்ட்ஸ் எல்லாம் ஃபம்பிள் ஆகுது நர்வஸ்னஸ்னால. டம்னு அடிக்கிறது கீர்த்தியண்ணா, நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு இந்த ரோல் கொடுத்தீங்க. நானும் எனக்கு காமெடி இவ்வளோ பண்ண முடியுமான்ட்டு நான் டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு.
ஆனால் இது யூல் டூ இட் யார்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக. ரொம்ப வேறொரு விஷயம், இந்த செட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் செட். நான் ஃபஸ்ட் போகும்போது எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங் அண்ட் கொஞ்சம் அண்டர் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். ஆனால் நான் போகும்போது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்வீட்டாக ட்ரீட் பண்ண, என்ன மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி அந்த ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மைத்ரி மூவிஸ், கீர்த்தி அண்ணா, ரொம்ப தேங்க்யூ. பிரதீப்னா, உங்களோட ஹேட்ரிக் பிளாக் பஸ்டரோட பாட்டாக இருக்கேன். எல்லாருமே எப்படி பண்ண மாட்டார். நீங்கள் ஒரு ஹீரோவாக எப்படி ஒருத்தரை நாமளும் க்ரோ பண்ணுறோம், வேற ஒருத்தர் நம்ம கூட வராரு, அவரும் நம்ம கூட வரட்டும்னு அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்க மாட்டோம். தேங்க்யூ, அது ரொம்ப ரேர் அண்ட் ஐ தேங்க்யூ ஃப்ரம் மை ஹார்ட் ஃபார் தேட். ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க நீங்கள். I will take that as a learning lesson for me as I keep going in my career. Sarath sir, we only had a few scenes to do together. First பார்க்கும்போது இன்டிமிடேட்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு டக்குன்னு நீங்கள் ஒரு ஸ்பூக்கி, நீங்கள் ஒரு ஸ்வீட் ஹார்ட்னு புரிஞ்சிச்சு. அப்போது எனக்கு உங்ககிட்ட பேசலாம், உங்ககிட்ட என்ன வேலை கேட்கலான்ட்டு ஒரு ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு. என்னை பார்க்கும்போது நீங்கள் எப்போவுமே யூல் சீ மீ லைக் யூல் கிவ் மீ, நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, ஆனால் ஏதோ வைப்ஸில் இருந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா வி ஆர் டுகெதர் வில் ராக் திஸ், அந்த மாதிரி ஒரு வைப் நீங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ சரத் சார். அது ஒரு இன்விசிபிள் வைப், யூ டோன்ட் வேர்ட்ஸில் சொல்லாமல் ஒரு இது இருக்குல்ல, அது எனக்கு ஃபீல் ஆச்சு, எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. அது ரொம்ப தேங்க்யூ சரத் சார். Rohini ma'am, we are working in the next project also together. உங்கள் கூட ஒரு ஷார்ட் கூட நான் பண்ணல, ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நான் கீர்த்தி அண்ணா, நிக்கித் சார்கிட்ட கேட்டு, பிரதீப் அண்ணா அந்த சீனில் ஏதோ அர்ஜென்ட் உங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் இருந்துச்சு, நீங்கள் கிளம்பிட்டீங்க, ஏதோ ஒரு லாஸ்ட் சஜஷன் ஷாட் இருந்துச்சு. சஜஷன் எல்லாமே பண்ணியிருக்கலாம் அது, ஆனால் நான் கேட்டதுனால நிக்கித் சார் அண்ட் கீர்த்தி ப்ரோ அலவுட் மீ டு பிரதீப் அண்ணாவோட ஷர்ட் போட்டு நான் ஒரு சஜஷன் ஷாட் கொடுத்தேன், அவரோட நடிக்கிறதுக்காக மட்டும். தட் வாஸ் அ கிரேட் திங் ஃபார் மீ ரோஹினி மேம். தேங்க்யூ ஸோ மச். மமிதா, லாஸ்ட் ஸ்பெஷல் ஃபார் யூ. பரத் சார், தேங்க்யூ. யூர் பிரில்லியன்ட் எடிட், ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் எடிட். யூ கொலாபரேட்டட் வித் கீர்த்தி அண்ணா அண்ட் அபியங்கர் அண்ட் அந்த ஒரு ஃபியூஷன், இது ஒரு நியூ ஏஜ் பிரில்லியன்ட் மேக்கிங். Thank you for that, and I'm glad that I'm a part of this, your cut. Costumer ma'am, நீங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ஆக்டர் டு ஒர்க் வித். ஏன்னா நான் எதுவுமே கேட்க மாட்டேன், இல்லை ஷூஸ், அது புது ஷூஸ் வேணுமா, புது ஷர்ட், எது கிடைச்சாலும் நல்லா போட்டு போய் அப்படின்னு நடிச்சிருவேன். அதுக்காக யூ டோல்ட் தம் தட் ஐ எம் a sweet boy. அதனால் ரொம்ப தேங்க்யூ. ஐஸ்வர்யா, you are the sweetest, I am not the sweetest, you are the ultimate sweetest, because நான் அப்பப்போ டென்ஷனில் இருந்தாலும் ஹே ரிது அப்படி அது பார்க்கும்போது ஐ வில் ஃபீல் எனர்ஜைஸ்ட். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட், தேங்க்யூ. we have a long way to go. மம்மி, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்க வேர்ட்ஸ் கிடைக்கல மம்மி. ஆனாலும் வாட் ஐ எம் ஃபீலிங் இஸ், ஐ ஆல்சோ தாட், நான் உங்களோட பிரேமலு பார்த்துருக்கேன், உங்களோட சூப்பர் ஷரண்யா, நீங்கள் 5-6 இயர்ஸே கலக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், ஆஸ் அ எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மர். ஸோ மம்மி அப்படி வந்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்னை ரிசீவ் பண்ணி, ரொம்ப கேஷுவலாக, இது ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக என்னை ரிசீவ் பண்ணி, ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக வி டுக் த ஹோல் ஃபிலிம் டுவர்ட்ஸ் தி எண்ட். தேங்க்யூ ஃபார் ஹூ யூ ஆர், அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு பர்சனாலிட்டி. பி ஸ்வீட் லைக் திஸ் ஆல் த டைம் அண்ட் யூ ஆர் அன் அன்பீட்டபிள் அண்ட் எக்ஸப்ஷனல் ஆக்டர். ஐ அட்மயர் யுவர் ஆர்டிஸ்ட்ரி மம்மி. தேங்க்யூ ஸோ மச் மம்மி. மீடியா ப்ரெஸ், ரொம்ப தேங்க்யூ இங்கே வந்ததுக்கு. இப்போவும் ஃபம்பிள் ஆகிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் இவ்வளோ பேசிட்டேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் இவ்வளோ பேச மாட்டேன் ஆக்சுவலி. எப்போவுமே நான் நர்வஸாக இருக்கேன், நான் ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு நான் போய் உட்காந்துருவேன். நிறைய பேசிட்டேன் இதில். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கீர்த்தியண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
ரிது தேங்க்யூ. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, நர்வஸாக இருந்தீங்க, ஆனாலும் ரொம்ப அழகாக பேசுனீங்க, ஜஸ்ட் பை த வே. அண்ட் நிறைய டூட்ஸ் கிடச்சிருப்பாங்க இந்த படத்தில் உங்களுக்கு. உங்களோட லைஃப்பில் பெஸ்ட் டூட் அப்படின்னா யார் சொல்வீங்க? சினிமா தான். இது சேஃப் ஆன்சர்ல எனக்கு ட்ரூத்ஃபுல்லா எனக்கு சினிமா தான் என்னோட டூட். ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு நான் ரொம்ப லேசி பாய், ஆனா சினிமால மட்டும்தான் ரொம்ப எனர்ஜி அண்ட் ரொம்ப எந்தூசியாசம் காட்டுவேன். ஸோ அதுக்கு சினிமா தான் என்னோட டூட். அடுத்த வரவங்களுக்கு ஒரே ஒரு ரூல் மட்டும் இருக்கு, சினிமா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த கேள்விக்கு வேற யாராவது ஏதாச்சும் சொல்லுங்களேன். அருண், சினிமாவை தாண்டி ஒரு பெஸ்ட் டூட் இருந்தா அது யாரு? செல்ஃப் தான். நம்ம செல்ஃப் தான் என்னோட டூட். வேற யாருமே இருக்க மாட்டோம் நம்ம கூட. நம்ம தான் நம்மளோட பாத் கேரி பண்ணி போகணும். செல்ஃப் லவ். செல்ஃப் தான். வெரி நைஸ். Thank you very much Ridu Arun. Many more movies to come your way. அடுத்ததாக இவரோட லென்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருந்த விஷன் டூட் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சிம்பிளான ஒரு ரே ஆஃப் லைட்டாக இருக்கும், ஆனால் அதை அவ்வளோ பிரம்மாண்டமாக யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு டிஓபி சினிமாட்டோகிராஃபர். ப்ளீஸ் வெல்கம் the director of photography, cinematographer of Dude, Niket Bomi avargal. Hi, hello. Thank you press, thank you audience for watching this film, making it a, I think by 95 crore blockbuster. Really sweet of you. Thank you for going to the theater and watching this film. And if you think about it, this film is it actually takes such a sensitive topic. And I love the way Kirti really blended humor, emotions, made it so entertaining, man. Even when I was shooting it, I didn't realize it. When I went to the theater, I'm watching it with my friends, I'm seeing them laugh, I'm getting calls from my family. And there is a healthy debate. People are talking about the goods, bads. It's a thought-provoking film. It's so cool that for your debut project, you took up such a daring project. Congrats, man. Really. We won. And it's creating numbers. It's creating waves. Superb, Kirti. And the entire cast, you guys were walking on a knife edge. It's such a sense. Again, every role has such intricate detail. Lovely work. Loved working with you guys. Loved watching you on screen. Sharat sir, I was hooting for you. The changeover was crazy. The flip where you go to the flashback, I don't want to reveal anything, but then what you do in the film is just mental. Pradeep sir, you're truly a star. Like the opening we have got for this film, the kind of numbers we are doing it's impossible to get this without you. It's truly, you're the game changer. Mamita ma'am, where are you? It's the same thing. It's just, I don't know how you make it work, but you're one competitive person and I love that about you. Guys, thank you so much. Ravi sir, Naveen sir, I can't imagine anyone else funding this project. Thank you so much. Thank you to my entire team and Poonima ma'am, Lata. We had such an eccentric palette for the film. I don't know how you guys cracked it, but then we three of us worked so beautifully together and I love it. Bharat, superb work da. Thank you. Sai, please release those soundtracks, man. All the emotional beats had such lovely background score. Yeah. நிக்கிச்ச ஒரே ஒரு நிமிஷம், அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தான் முதல் முறையாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது கீர்த்தி மேலே? No, actually everyone is exaggerating that process. It's actually, I didn't do anything. He just told me a story and it happened to know that, I mean, I know Ravi sir and Naveen sir pretty well. I had no clue whether this project will get funded, nothing. We in fact went to them just for some feedback. Right. We thought, okay, if they listen to the story, they'll say that this is not nice, that is not nice, please fix the second half or something like that. But both of them were so excited. Anil sir actually is the one who took us, I don't know where he is, but yeah, so that's how it happened. ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இதனால ஒரு டெபியூ டிரெக்டர் இன்னைக்கு ஷைன் ஆகிட்டு இருக்காரு. உங்களோட கான்ஃபிடென்ஸ்னால நீங்கள் போய் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணதுனால இந்த மாதிரி
நிறைய பேர் இப்போ தமிழ் சினிமால நான் என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நம்பரை தான் தேடிட்டு இருக்காங்களாம். நிறைய ஆக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபியா ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே. That's too much pressure. No, it's nothing. It's purely him. It's purely Maitri. They are the ones who did it. Fantastic. We love that. And உங்களோட லைஃப்ல பெஸ்ட் டூட் அப்படினா யாரை சொல்வீங்க? சினிமா, கேமரா அது மட்டும் சொல்லக்கூடாது. I definitely have a best dude. Yes, it's my sister-in-law Nancy John and my production designer Lata. It's always both of them. Yeah. Fantastic. ரொம்ப ரொம்ப நன்றி நிகேத் sir and many more movies your way. One small request I have. I want Anil sir to speak today. Where is he hiding? நம்மளோட co-producer. He is such a sincere guy. He holds the fort in Chennai. He is the one who is taking care of the entire production in Chennai. So yeah. Fantastic. Yes, co-producer ஆன அனில் எர்னேனி சார் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் நீங்க வந்து ஒரு இரு வார்த்தைகள் பேசணும். உங்களோட ஜர்னி எப்படி இருந்திருக்கு வித் டூட் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே ஓகே அப்போ சார் வந்த உடனே நம்ம வந்து அவரை பேச வச்சிடலாம். எனக்கு இந்த மாதிரியான ஒரு பெண் தான் எனக்கு வைஃபாக வரணும் அப்படின்னு ட்ரீம் வைஃபோட குவாலிட்டிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் என் ஹஸ்பண்ட், என் பார்ட்னர், என் பெட்டர் ஹாஃப் இப்படி இருக்கணும்னு ட்ரீம் ஹஸ்பண்டோட ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கும் இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஏன்னா ஜென்ரலி நம்ம வந்து எங்கள் அம்மா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டோம். பிகாஸ் அம்மானாலே ஸ்பெஷல் தான். ஆனால் பார்வதி அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்தில் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த கேரக்டரை ப்ளே பண்ண எவர் கிரீன் மல்டி ஃபெசிட்டட் ஆக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட், சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு இவங்களோட லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஷீஸ் பின் என்டர்டெய்னிங் us for the past 5 decades and continues to do so. Please welcome the evergreen Rohini ma'am. Ma'am, thank you for joining us, looking as gorgeous as ever. But please tell us, எப்படி இருந்தது your experience with Dude? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் மீடியா முன்னாடி ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ரொம்ப நாளாக வந்து தெலுங்கு மீடியா முன்னாடி தான் இவ்வளோ ரீசெண்டாக போயிட்டு இருந்திருக்கேன். அதில் பார்க்கும்போது வந்து 3 படங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடையது சக்ஸஸ் மீட்டு பண்ணியிருக்கோம் நாங்கள். அவங்களுடைய ரங்கஸ்தலம்லேருந்து அன்டே சுந்தரானுக்கு இந்த மாதிரி படங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தில் மூலமாக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மிக நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றது. அதை சாத்தியப்படுத்தின கீர்த்திக்கு என்னுடைய அன்பும் எப்போவுமே இருக்குது. நிகேத், ஐ ஹாவ் டு டெல் யூ தட் யூ நோ சம்படி கேம் அண்ட் டோல்ட் மீ டுடே இந்த படத்தில் நீங்கள் அழகாக தெரிஞ்சீங்க அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிகேத் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கேரக்டர் கொடுக்குற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த கேரக்டரில் நான் அழகாக இருக்கணும் அப்படின்றது கீர்த்தி டிசைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஐ வில் ட்ரான்ஸ்லேட் இட் டு யூ லேட்டர். பிகாஸ் அவங்களுடைய நான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், ரங்கஸ்தலம்லேருந்து ஒரு சின்ன இழையோடைய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அன்டே சுந்தரம் கூட அதே மாதிரி இருந்தது அப்படின்றது. ஸோ கிரேட் ஒர்க். தட் வே நீங்கள் இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் மச் மோர், இட் ரீச்சஸ் மோர் பீப்புள் அப்படின்றது நீங்கள் சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது. அண்ட் டு கம் டு அவர் கீர்த்தி, இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறேன், இப்படி தான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு புது டைரக்டர் சொல்கிறது வந்து ரொம்ப ரேர். ரொம்ப சேஃபாக வரணும்னு நினைப்பாங்க. ஒரு கமர்ஷியலாக ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மாதிரி படங்கள் வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ தைரியமாக நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த தைரியத்துக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் பிரதீப். அவர் வந்து அந்த தைரியத்தை கொடுத்தாரு. நீ வாப்பா, நீ இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியா, நான் பாரு கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னது ரியலி குட். யூ டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த படத்தில் வந்து நான் ப்ரொமோஷன்ஸுக்கு வர முடியல, அந்த நேரத்தில் என்னால் வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிருந்த விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் வந்து நல்ல டைரக்டர், ஹீஸ் காட் அந்த ஸ்க்ரீன் பிளே சென்ஸ் வந்து அவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும்.
ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஷார்ட் ஒரு சீன் பண்ணிகிட்டு இருப்போம். அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவரும் பேசிக்கிட்டே பூனைக்கு பால் கொடுத்துட்டு அது பூனையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ நான் வந்து ஒரு கத்துவேன், இது யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அதை வந்து டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பேசிக்கிட்டே போய் மியான்னு சொல்லி என்னை திரும்பி பார்ப்பார். தட் வாஸ் டோட்டலி ஹிஸ் ஐடியா. இப்போ அதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ்னுடைய டிசைன் அப்படின்றது எப்படி ஆடியன்ஸுக்கு போய் சேரப்போகுது அப்படின்றதுல ஒரு அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது ஆஸ் அன் ஆக்டர். அந்த ஒரு சீனில் எனக்கு புரிஞ்சது, நீங்கள் வந்து ஃபுல் படத்தில் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் என்னென்ன மாதிரி அது டிசைன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் யோசிக்க முடிஞ்சது என்னால். கிரேட் கோயிங் தட் இஸ். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை வந்து ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸஸ் இருக்கணும். அந்த பிடிச்சவங்க மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது பிரதீப் ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்தது வந்து எங்கள் மமிதா, திஸ் டியர் ஆக்டர், அவ்வளோ அவள் தூங்கிடுவாள் நடுவில். அவள் ஏன்னா அவ்வளோ டே அண்ட் நைட் அவள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. பட் படத்தில் பார்க்கும்போது யூ டிட் வாட் அ கன்சிஸ்டன்சி அண்ட் இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலாக உங்களது தான் ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர். எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர்ஸ் இருந்தது. பட் உங்களை பார்த்தா உங்கள் மேலே கோபம் வந்துருமோ அப்படின்னு இருக்கும்போது, ஆனால் உங்கள் மூஞ்சி பார்த்தா யார் கோச்சிக்க முடியும்? அப்படியான ஒரு, பிகாஸ் இட் வாஸ் வெரி ஆனஸ்ட். என்னை ரொம்ப பொறாமப்பட வச்சது வந்து சரத் சார் தான். நான் ஷூட்டிங்லேயே சொல்லுவேன், சார் உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல சார், எங்களுக்கு ஒரு அம்மா கேரக்டர் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருங்கன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு பாருங்கள் எப்படி கேரக்டர்ஸ் வருதுன்னு பொறாமையோட இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். பட் நிஜமாக சார், இந்த கேரக்டரை உங்களை மாதிரி யாருமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அது எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமாக இல்லை ஃபன்னியாக கொண்டு போகிறது, டக்குன்னு மாறும்போது அந்த மாற்றத்தை நம்ப வைக்கிறது உங்களால் மட்டும்தான் சார் முடியும். உங்களை மாதிரியான ஒரு ஆக்டர்னால நீங்கள் இது வரைக்கும் பில்ட் பண்ணி வச்சுருக்கிறது அது எல்லாத்தினால வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது விழுந்துருச்சுன்னா எதுவுமே நின்று இருக்க முடியாது. அப்படின்ற போது ஃபென்டாஸ்டிக் காஸ்டிங் கீர்த்தி நீங்கள் வந்து. ஸோ இவ எல்லாமே சொல்லிக்கிட்டு போகலாம். ரிதுவோட நான் வந்து அடுத்தது டெக்ஸஸ் டைகர்னு ஒரு படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கலக்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு டு தட். அண்ட் ஐஸ்வர்யா வந்து ஜம்முலேருந்து அந்த நேரத்தில் ஷூட்டிங் நேரத்தில் தான் கொஞ்சம் பதட்டமான நிலை இருந்தது. அப்போ அவள் வரலை அப்படின்னு நிறைய நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு. அது எல்லாத்தையும் விட எங்களுக்கு என்ன பயமாக இருந்ததுன்னா, அங்கே எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு. அவள் வரும்போது கையை பிடிச்சிக்கிட்டு என்னமோ ஒவ்வொரு காஷ்மீரையும் நாங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொன்ன மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. யூ ஷுட் பி சேஃப் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். தேங்க்ஃபுல்லி அது வந்து எஸ்கலேட் ஆகாமல் நல்லபடியாக அது வந்து வி வர் ஆல் வெரி ரிலீவ்ட் ஆஃப்டர் தட். பட் அந்த ஊர்லேருந்து நீ இங்கே வந்துட்டு இங்கே ஒரு நல்ல படம் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது. அண்ட் இட் லுக்ஸ் லைக் யூ ஆர் அ குட் ரைட்டர். அதுலேருந்து அவ்வளோ பேசியிருக்க முடியாது. ஆல் த பெஸ்ட் டு தேட் ஆல்சோ. இந்த செட்டில் எல்லாருமே யங்ஸ்டர்ஸு. இது லைக் பூர்ணிமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. நானே நினச்சேன் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு. பட் மேட் மீ ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள். டூட் மாதிரியான படங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டுருக்கிற 2 முக்கியமான படங்களும் ஒரே விஷயத்தை பற்றி வேறு வேறு விதமாக பேசியிருக்கு அப்படின்றது தான். இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகிற விதத்தில் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு 2 டைரக்டர்ஸு அவங்களுடைய இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நாட்டுப்புற பாடலும் இருக்குது, இன்னிசை பாடல்களும் இருக்குது, எல்லாத்தையுமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான் நாம். ஆனால் எல்லாருக்குமே நான் இப்படி சொல்லுவேன், இந்த விஷயத்தை வந்து அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தைரியமாக சொன்னார். நிறைய லைன்ஸ் எல்லாம் கீர்த்திக்கிட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து நான் யோசிச்சே பார்க்கல இவ்வளோ நல்லா. ஸோ நிஜமாக என்ன தோணுதுன்னா, சினிமா வந்து நல்ல யங்ஸ்டர்ஸுடைய கையில் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதே அளவுக்கு ஒரு தைரியத்தோடு நாங்களும் கூட பேசலையோ அப்படின்னு தோணுது. அவங்களுடைய லாங்குவேஜில் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்றது அப்படி போகிற போக்கில் போட்டு விட்டுருக்கிறது ஃபென்டாஸ்டிக்.
இதை நீங்கள் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்க. மக்கள் ஏற்றுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளோ பெரிய வெற்றியாக இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கிற போதே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து இந்த மீம்ஸே அந்த அளவுக்கு ஏன்னோ நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்காங்க அப்படின்னு புரிய வைக்குது இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் கீர்த்தி. பிகாஸ் நான் தமிழில் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த புது டைரக்டர்ஸ் எல்லாம் ஏன் நம்மளை வந்து கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இன்னும் நிறைய நல்ல படங்கள் உங்ககிட்ட இருந்து நிக்கேத் சொல்கிறத பார்த்தா அவங்ககிட்ட இருக்கிற இன்னும் ஒரு 3 கதை இதை விட பயங்கரமாக இருக்கு மேம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பயங்கரமான கதைகளெல்லாம் நல்ல சுவாரஸ்யமான விதத்தில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கீங்க. அண்ட் ரொம்ப நன்றி. உங்களை எல்லாரையும் மீண்டும் மீண்டும் தமிழ் மேடையில் சந்திக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ரோஹிணி மேம். இட்ஸ் ஆல்வேஸ் ப்ளஷர் லிஸ்னிங் டு யூ ஸ்பீக். தமிழ் ஆனாலும் தெலுங்கு ஆனாலும் இங்கிலீஷ் ஆனாலும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மூவிஸ், நிறைய செட்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ யூ வுட் ஹவ் ஃபவுண்ட் ஸோ மெனி டூட்ஸ் இன் ஸோ மெனி செட்ஸ் இல்லையா? உங்களோட பெஸ்ட் டூட் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க ரோஹிணி மேம்? ஆப்வியஸ்லி மை சன் ரிஷிவரன் இஸ் மை பெஸ்ட் டியூட். அவங்கிட்ட சொல்லாத விஷயமே இல்லை, பேசாத விஷயமும் இல்லை. ஸோ ஹீ இஸ் மை பெஸ்ட் டியூட். Son is your best dude. My son. Thank you very much, Rohini ma'am. Yet another time, can we hear it up for our evergreen Rohini ma'am? Love you as Agan's Amma. Thank you again. அடுத்ததாக மேம் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போனாங்க தட் டூட் மாதிரி படங்கள் வரும்போது தமிழ் சினிமா நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட யங்ஸ்டர்ஸ், நல்ல யங்ஸ்டர்ஸோட கையில் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான யங்ஸ்டரை தான் அடுத்தது நம்ம வந்து கூப்பிட்டு பேச போகிறோம். அவரோட தாட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ஃபேக்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து நிறைய பெரிய டிரெக்டர்ஸ், நிறைய பெரிய ஸ்க்ரீன் ரைட்டர்ஸோட ஒர்க் பண்ணின ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அது எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸ், ரொம்ப பெரிய அளவில் ஹிட்டான படங்கள். ஒரு டெபியூ டிரெக்டர், ஒரு நியூ டிரெக்டருக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்க போகிறோம், தோளை தட்டி இவரை வந்து ஷைன் பண்ண வைக்க போகிறோம், பெரிய ஸ்டார் ஆக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் அவங்க இவர் மேலே அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு இந்த பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி மைத்ரி மூவி மேக்கர்ஸோட கான்ஃபிடென்ஸ், அதுக்கப்புறமா காஸ்ட் அண்ட் க்ரூவோட கான்ஃபிடென்ஸ், இது எல்லாத்தையுமே தாண்டி இவருக்காக பிரார்த்தனை பண்ணது, ப்ரேயர்ஸ் பண்ணது, ப்ரே பண்ணது நிறைய அஸ்பைரிங் நியூ டிரெக்டர்ஸ். ஸோ நியூ டிரெக்டர்ஸோட வெற்றியாக தான் இந்த படத்தோட வெற்றி, அவரோட சக்ஸஸாக இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவரோட வெற்றி தான் அவங்களோட வெற்றி. அதை தாண்டி இந்த மாதிரி பெரிய பேனர்ஸ் நியூ டிரெக்டர்ஸும் நியூ டேலண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கான இன்ஸ்பிரேஷனாக அவர் வந்து இன்னைக்கு இருந்துட்டுருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஃபார் டூட் இயக்குனர் டிரெக்டர் கீர்த்தீஸ்வரன் அவர்களை பேச அழைக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா முதல் மேடைகள் இருந்துச்சு. பட் இது முதல் வெற்றி மேடை. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லாத்த விட ரொம்ப நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்துட்டு பாடியில் கடை தான் வச்சுருக்காங்க. அங்கே நிறைய நியூஸ் பேப்பர்ஸு, புக்ஸு, தினத்தந்தி, தினமலர், தினகரன், ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம்னு அப்படியே ரொட்டீனாக எல்லா புக்ஸும் படித்து தான் வளர்ந்தேன். ஸோ அப்படி படித்து வளர்ந்தேன்னா இன்றைக்கி ப்ரெஸ்ஸு முன்னாடி நின்று ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் என்னோடய ஆடியன்ஸஸ், இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, வெற்றி பெற வச்ச ஆடியன்ஸஸுக்கு ரொம்ப நன்றி. யா. ஸோ இந்த படத்தை பற்றி யா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ், நவீன் சார், ரவி சார், எங்கே சார், தேங்க்யூ சார். நான் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது, பட் சும்மா பேசிடுறேன். நம்ம அப்புறமா பேசிப்போம் நேரில். எனக்கு என்னென்னா, இப்போது இந்த படத்தை வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும், நிக்கேத் ப்ரோ தான் என்னை கூட்டிகிட்டு போனார். அங்கே நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ரவி சார்கிட்ட தான் நரேட் பண்ணேன்.
நரேட் பண்ணி முடித்தோடனே கதை ஓகே பண்ணுறது ஓகே, பட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்துட்டு என்கிட்ட இங்கே பாருமா, நர்வஸ்லாம் ஆகாத, உனக்கு இந்த கதையை எவ்வளோ ஓகே பண்ணணுன்னு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் அது ஓகே ஆகணும்னு இருக்குது, அப்போ தானே எனக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னாரு. நான் பரவாயில்லையே, ஒரு டெபியூ டைரக்டர் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனை கம்ஃபர்ட் ஆக்கி கதை கேட்குற அளவுக்கு ஒரு எம்பத்தி இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அங்கே ஆரம்பித்தது கதை கேட்டு முடித்த உடனே இம்மிடியட் டெசிஷன், நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல, அதுதான் அந்த ப்ரொடியூசர்ஸை டிஃபைன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து இங்கே நமக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து கதை எழுதுப்பா, நம்ம எப்படியா இருந்தாலும் படம் பண்ணலான்னு சொல்லி ஷூட்டிங்லேருந்து இன்றைக்கி ப்ரொமோஷன்லேருந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுலேருந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இணை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். தெர் இஸ் நோ அதர் ஈக்குவல் டு தெம். தேங்க்யூ சார். அண்ட் அனில் சார், தேங்க்யூ சார். எங்கே அந்த ஆங்க்ரி யங் மேனு தெரியல, பட்டு செம்ம சப்போர்ட்டு. அவர் படத்தில் இருக்கிற வைல்ட்னஸோட அவரோட வைல்ட்னஸ் அதிகம், பட் ஹி வாஸ் அன்வேவரிங்லி சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ சார், வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் தென் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரா, பிஆர் ப்ரோ, இவரை பற்றி எனக்கு என்ன பேசுகிறனே தெரில. 3 படம் ஹேட்ரிக்கு, அவரோட ரெப்யூட்டேஷனை இது காட்டுது. நான் ஒரு இதை தொட்டேன்னா அது வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்றத இந்த நம்பர் 3 தேர்ட் ஃபிலிம் விக்ட்ரி வழியாக அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும். ஸோ அதுக்கு என்னோட கங்க்ராட்ஸ். இந்த படத்தை நம்பி இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இதை இன்றைக்கி தூக்கி நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ஷூட்டிங்கில் வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு எப்பயுமே அவர் நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், ரொம்ப டேராக ஒன்று சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த டயலாக் ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணுறதே பிரதீப்பா தான் இருப்பார். இதெல்லாம் சொல்லியே ஆகணுங்க, நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க, என்ன தோணுதோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, படத்தோட எண்டில் வந்துட்டு ஒரு டயலாக் இருக்கும், உங்கள் ஆணவத்துக்கு கொலை பண்ணுவீங்களாடா, அவ்வளோ ஆணவம் இருந்தால் நீங்கள் போய் சாவுங்கடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது ஆக்சுவலாக படத்தில் ஃபஸ்ட்டு இல்லை. நாங்கள் படம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ரொம்ப திருநெல்வேலி கவின் அவரோட ஆணவ கொலை தொடர்பான நியூஸ் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு புஷ் கொடுத்தது அவர் தான். அதுக்கப்புறம் தான் அந்த டயலாக் நான் யோசிச்சுட்டு வந்து அதில் ஆட் பண்ணேன். அந்த கட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் தென் மமிதா. ஸோ மமிதா பற்றி நான் பேசணுன்னா, அவங்க வந்துட்டு நான் இந்த டைம்ஸில் ஒரு ஹியூமர், ஒரு எமோஷன், இது எல்லாமே இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ ஃபைனாக நான் பண்ணுறது நான் எங்கேயுமே பார்க்கல. அண்டு ஷி ஹேஸ் தட் ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒரு சீனை வந்துட்டு நம்ம பாதி சொல்லும் போதே பிடிச்சிருவாங்க அவங்களுக்கு அது புரிஞ்சிருது. அது எப்படின்னே எனக்கு தெரியல. இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ், இதுக்குள்ளே இந்த அகன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், டூட் எப்படி பிஹேவ் பண்ணுவான், எல்லாமே எனக்கு அடுத்து அவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்பயுமே ஷி வாஸ் இன் டு த ஸ்கிரிப்ட், தட் ஐ ஹவ் நெவர் சீன். அண்ட் ஹர் பர்ஃபார்மன்ஸ், மமிதா கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு யாருமே கொடுக்க முடியல. நானே அதை விஷன் பண்ணல ஆக்சுவலாக. அவங்க வந்த பிறகு தான் அது வேற ஒரு டோனுக்கு போச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். யூஆர் அ ரியல் ராக் ஸ்டார். தேங்க்யூ ஃபார் டெலிவரிங் சச் அ கமெண்டபிள் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அதில் இருக்க அத்தனை லேயரையும் உள்வாங்கி வெரி மைண்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. அப்புறம் ஆர் டியர் சரத் சார். ஸோ சரத் சார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன சட்டிலிட்டி இருக்கும். அதுதான் அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்க வைக்கும். பாட்டாளி, சூரியவம்சம், அதுக்கப்புறம் தென்காசிப்பட்டினம், இந்த மாதிரி நிறையா படங்களில் வந்துட்டு அவர் செம்ம க்யூட்டாக இருப்பார். இந்த
பரோட்டா மாஸ்டர் காமெடிலாம் ஒன்று இருக்கும். டே ராகவா, உனக்கு நீ பரோட்டா மாஸ்டர்ன்றது எனக்கு மட்டும்தான்டா தெரியும் அப்படின்னும் போதெல்லாம் அவர் அவ்வளோ க்யூட்டாக என்னமோ பண்ணிட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் திரும்ப பார்க்கணுமே அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணிகிட்டே இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக தேட்டர் விசிட்டில் போகும்போது நான் ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, எப்படி இருந்துச்சு சரத் சாரோட பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டேன். கூட்டத்திலேருந்து பூக்கி குமார்னு சொல்லுங்க அப்படின்னு கத்துனாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, பூக்கி குமார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஜென் உங்களை அப்படிலாம் கூப்பிட்றது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது சார். அவங்க ரொம்ப உங்களை வார்மாக எடுத்துக்கிறாங்க. தே ஃபைண்ட் யூ வெரி ஸ்வீட். அண்ட் உங்களோட இளமையோட ரகசியம் நான் பார்க்குறது என்னென்னா, நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் இது, உங்களோட டிசிப்ளின், இதெல்லாம் தாண்டி யூ ஆர் அ வெரி வெரி ஃபன் அண்ட் என்கரேஜிங் பர்சன் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சார். தட் இஸ் வை யூ ஆர் ஸோ யங். தட் இஸ் தி சீக்ரெட். நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களோட சீக்ரெட்டை. சூப்பர் சார். உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் தேட்டரில் தெரிக்கிறாங்க. தேங்க்யூ. அண்டு ரோஹிணி மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் பையிங் பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா அந்த அம்மா கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது தான் அம்மா வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அம்மா வந்துட்டு பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒழுங்காக இருக்கணும்ப்பா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதெல்லாம் தாண்டி நீ மரியாதையாக நடத்தணும்ப்பா ஒரு பொண்ணை அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுல வந்துட்டு அதுக்கு எனக்கு ஒரு ஃபேஸ் வேணும். யார் சொன்னால் அது கன்வின்சிங்காக இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நான் நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அது நீங்கள் வந்தோடனே டபுள் ஆகிடுச்சு மேம். அது ரொம்ப சின்சியரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக மாறிடுச்சு. தேங்க்யூ மேம். ஒரு சிங்கிள் விமனோட வளர்ப்பில் வளர்ந்த ஒரு பையன் எவ்வளோ ஜென்யூனாகவும் செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருப்பான் அப்படின்றதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு தேங்க்யூ. அண்ட் ஹிருது, தேங்க்யூ ஹிருது. செம்ம பர்ஃபார்மன்ஸு. உங்களோட நீங்கள் உள்ளே வரும்போதெல்லாம் கத்துறாங்க, நான் பார்த்தேன். ஒரு புதுசாக ஆஹா வந்துட்டான் ஒரு டைம் பாம்பு, என்ன நடக்க போகுது இனிமேல் கதையில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது யூ ஆர் வெரி கன்வின்சிங். செம்ம டைமிங்கு, செம்ம எனர்ஜி. எனக்கு அந்த எனர்ஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது. கொஞ்ச நேரம் சும்மா அறியா அப்படின்ற மாதிரி ஒரு பொம்பரத்தை சுற்றி விட்ட மாதிரி இருக்கும், சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. பட் யா, வாட் எனர்ஜி. தேங்க்யூ மேன். தேங்க்யூ. அண்ட் ஐஸ்வர்யா, தேங்க்யூ. யூ ஆர் லைக் புது அதோட அந்த பப்ஜி கேர்ள் அப்படின்னு இப்போ தான் நான் பார்த்தேன். எல்லாரும் போகும்போது இது யாருன்னு தெரியலையா, இன்னுமா இவங்கள தெரியல அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ மீம்ஸ் நான் பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, ஓ இவங்க ஒரு காலத்தில் ஏதோ சென்சேஷனாக இருந்திருக்கிறாங்க போல் அப்படின்ட்டு. பட் யா, அகைன் யூ பிகம் சென்சேஷன். சூப்பர் ராக்கெட். அண்டு என்னோட டிஓபி நிக்கேத், நான் வந்துட்டு நிக்கேத்தை பற்றி ஸ்டேஜ் எல்லாத்துலேயுமே அவரால் தான் அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு, அது எல்லாமே தெரியும். அது போதும். ஏன்னா இந்த படத்தில் அவரோட கான்ட்ரிபியூஷனை வந்துட்டு அது ஓவர் ஷேடோ பண்ண முடியாது. அது இந்த படம் அவர் எடுத்துகிட்டு போனார், அவரால் தான் நடந்துச்சு, அதெல்லாம் உண்மை தான், ஓகே. பட் அதை தாண்டி இந்த படத்துக்கு உள்ள ஃப்ரேமுக்கு அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு சம்திங் எல்ஸ். இன்றைக்கி வந்துட்டு அந்த இன்டர்வலில் வந்துட்டு தேட்டரே கத்துறாங்க, நான் பார்க்குறேன். அதுக்கு வந்துட்டு நம்பர் 1 ரீசன் பிரதீப் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் தென் டயலாக், அண்ட் தென் மியூசிக். ஸோ இது 3த்துக்கு தான் மெயினாக இருக்கும் யூஸ்வலாக. எப்போயுமே ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸு, ரைட்டிங்கு, மியூசிக்கு, இது 3த்துக்கு தான் நான் எப்போயுமே ரிவ்யூஸ்லலாம் பார்ப்பேன். யூஸ்வலாக ஒரு படம் தேட்டரில் சியர் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இதில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அலாங் வித் நிக்கேத் பொம்மிஸ் ஸ்டன்னிங் சினிமாட்டோகிராஃபின்னு போடுறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு தேட்டரில் சியர் பண்ணுற மொமெண்ட்டில் ஒரு டிஓபியோட கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் லைக், உங்களோட பெஸ்ட் என்னென்னா இந்த ப்ராஜெக்ட்டு இது நடக்கிறது அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஃப்ரேமுக்குள்ளே என்ன போடலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யூஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு பி க்ரியேட்டிவாக. உங்களோட பவுண்ட்ரிஸை நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களை பார்க்க. அடுத்து என்னெல்லாம் நீங்கள் கேமரா வச்சு வித்த காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் சம்திங் எல்ஸ். ஸோ அதுதான் நான் எனக்கு பேசணும்னு நினச்சேன். தேங்க்யூ. அண்ட் பூர்ணிமா மேம், அகெயின் அந்த படத்தில் இருக்க காஸ்டியூம்ஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு ரொம்ப செம்மையாக இருக்குது. அது வந்துட்டு அதை பற்றி எப்படின்னா, ஆடியன்ஸோட சப்கான்ஷியஸில் ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு கேரக்டரோ அப்படி தெரியணும்னா அது காஸ்டியூம்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா அதுதான் அவங்களோட லுக்கை டிஃபைன் பண்ணி, இப்போ இந்த படத்தோட லுக்குன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அதில் காஸ்டியூம்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை. அது சாதாரண வேலைலாம் இல்லை. அதை வந்துட்டு நீங்கள் பயங்கரமான காஸ்டியூம்ஸ் மேம். நம்ம படத்தோட முக்கியமான சீன்ஸ்லாம் நான் யோசிக்கும் போது அந்த ஷார்ட்ஸ்லாம் எனக்கு எவ்வளோ ஸ்டன்னிங்காக வந்து நிற்குதோ அதில் உங்கள் காஸ்டியூம்ஸ் அவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஆல் தி ஆர்டிஸ்ட், ஆல் தி கேரக்டர்ஸ் வேர் லுக்கிங் பியூட்டிஃபுல்,
glorious they were. That is because of your costumes, ma'am. Thank you. அப்புறம் பரத் என்ன கட்ஸு, படத்தை வந்துட்டு பட்டன்னு என்ன பேசிங் இந்த படம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக டுவெல் ஆகி அப்படியே சோகமாக இழுத்துட்டு போயிடுவோம். அப்படிலாம் இல்லாமல் நறுக்குன்னு அந்த படம் இன்னைக்கு இந்த ஒரு பேசிங்கில் ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறதுக்கு யூ ஆர் ஆல்சோ a very important reason. Thank you for that. அண்டு சாய் அபியங்கர் அவர் வரல, அவர் வந்துட்டு படம் ரொம்ப சக்ஸஸ்க்காக நிறையா கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. பட் வி மிஸ் யூ சாய். படத்தை வந்துட்டு இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊரும் பிளட்டில் வந்துட்டு அவர் கொடுத்தது வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட், there is film like this coming அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரும் பிளட்டில் ஆரம்பித்தது தான் எல்லாமே. அங்கே ஆரம்பித்த பஸ் வந்துட்டு அப்படியே இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிது. வாட் ஸ்பெஷல் சாங்ஸ் இந்த படத்தில். ஊரும் பிளட்டை தாண்டி இந்த படத்தில் நிறையா நல்ல பாட்டு இருக்குது. நாங்கள் லாஸ்ட்டாக கண்ணுக்குள்ளன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம். அந்த சாங் வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபேவரெட்டு. அதெல்லாம் இனிமே தான் ஆடியன்ஸ் பேச போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. அண்டு ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மெலடிஸ். ரீசெண்டாக வந்துட்டு சாயோட மெலடிஸ்க்கு ஐ பிகம் அ பிக் ஃபேன். அண்ட் தென் ஸ்டண்ட். இந்த படத்தோட ஸ்டண்ட்டை பற்றி முக்கியமாக பேசணும். ஓப்பனிங் ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு க்ரேஸியான ஒரு ஸ்டண்ட் இருக்கும். இதுக்கு வந்துட்டு வி ஹேட் யானிக் பென். ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அமேசிங் ஸ்டண்ட்ஸ். அண்டு கிளைமேக்ஸில் நடந்த ஸ்டண்ட்டும் வந்துட்டு டக்குன்னு படத்தில் இருக்கிற ஃபன்னு ஜாலி இதெல்லாம் தாண்டி டக்குன்னு ஒரு கிரிட்டியான ஒரு ஃபைட், ரொம்ப சின்சியரான ஒரு ஃபைட்டாக அது வந்ததுக்கு தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஊரும் பிளட் பற்றி பேசும்போது எல்லாரும் அதோட டான்ஸை பற்றி பேசுவாங்க. பிரதீப் ப்ரோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஃபுல் டைம் டான்ஸராக அந்த படம் ஃபுல்லாக இதுவாகட்டும், அந்த சிங்காரி சாங் ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே அவர் ஃபுல் டைம் டான்ஸராக அதில் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அவரை டான்ஸ் ஆடி அழகாக அதை டான்ஸ் ஆட வச்சதுக்கு அனுஷாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்த தொட்டாடை பட்டாசான்ட்டு மமிதா ஆடுற டான்ஸ் வந்துட்டு நிறையா பண்ணிச்சு. அப்புறம் இப்போ கருத்த மச்சான்னு ஒரு சாங்குக்கு அவங்க ஸ்டேஜில் ஆடுறதும் ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருந்துச்சு, பார்த்தேன். அதுக்கெல்லாம் அனுஷா பிளேட் அ பிக் ரோல். தேங்க்யூ அனுஷா. அண்ட் தென் வேறு டு ஆல் ஃப்ரம் த டூட் கேங் அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப சின்சியராக ஒவ்வொருத்தருக்குமே எப்படி வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு அதோட அதிகமாக தெரியும், எனக்கு அது நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரும் நான் இருக்கும்போது என்ன வேலை பார்த்தீங்க, இல்லாதப்போ நீங்கள் எல்லாம் எவ்வளோ வேலை பார்த்தீங்க, எவ்ரிதிங் ஐ நோ. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹேவிங் யூ ஆஸ் மை டீம். ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் சிதம்பரம், பெருமாள், கார்த்திக், கிரி, தமிழ், அனிருத், சூரஜ், நாகராஜ், மிஸ்டர் நாகராஜ். ஸோ அவர் பேரை நான் மறந்துடுவேன் யூஸ்வலாக. தொப்பி கழட்டிட்டு உட்காருங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் மறக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. சரி, நான் டூடு பற்றி ஒரு வார்த்தைகள் நான் சொல்லணும். டூடு வந்துட்டு அதோட கோரில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு அவளோட பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளோட அப்பாக்கோ அண்ணனுக்கோ உறவினருக்கோ உற்றாருக்கோ நண்பருக்கோ யாருக்குமே இல்லை, அவளுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. இதுதான் டூட் பேசுகிற கோர். இதை வந்துட்டு பப்ளிக் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 95, ஆனால் 95 எண்ட் இல்லை, இன்னைக்கு 95 இன்னும் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு 100 அடிச்சிரும், அதுக்கு மேலேயும் அது போகும். அப்படின்னா அவ்வளோ ஃபுட்ஃபால்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்கு சாம்பிள் தான் அதோட நம்பர்ஸு. ஸோ அதுக்கு நான் ஆடியன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வேறு அவ்வளோதான். ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் என்னோட டெபியூ வந்துட்டு இவ்வளோ ஒரு நல்ல டெபியூவாக அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இது கொஞ்சம் நிறையா இந்த படம் வந்துட்டு இட் இஸ் கிரியேட்டிங் டிபேட்ஸ், இது கொஞ்சம் சொல்லாத விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்துட்டு தமிழ்நாடு. ஸோ இந்த ஸ்டேட்டில் நிறையா பெரியவங்க இருந்திருக்காங்க, அந்த பெரியவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவங்கெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க.
அவங்க வழியில் தான் நாங்கள் எல்லாம் வந்து இதை பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப புதுசுலாம் இல்லை. அது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நாங்களும் நெக்ஸ்ட் ஜென்னாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுவோம். ஆனால் அதை எவ்வளோ என்டர்டெய்னிங்காக சினிமாவோட லாங்குவேஜுக்குள்ளே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் சொல்கிறது தான் என்னோடய ஆசை. அதை நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் இனிமேல் வர்ற படங்களுக்கும். அது நான் கொடுக்குற அஷூரன்ஸ். யா, தேங்க்யூ ஆல். நன்றி கீர்த்தி சார். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்விகள் இருக்குது. உங்கள் லைஃப்பில் பெஸ்ட் டூட் அண்ட் உங்கள் சினிமா செட்டில் பெஸ்ட் டூட் அப்படின்னா யாரு? நீங்கள் வந்துட்டு இந்த கொஸ்டினில் இருக்க ஆக்வர்ட்னஸ் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, நீங்கள் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு பொய் சொல்ல தூண்டுறீங்க. நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தர் இல்லை, பல பேர் இருக்காங்க. நான் யாரையும் விடவும் கூடாது. நீங்கள் கேட்டால் சொல்லுங்களேன். நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், உங்களோட ஒரே ஒரு டூட் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஆள் ஒரே ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் பிஆர் பொய்ன்னு உங்களுக்கு தெரியும்ல? இல்லை. சி, வி ஹாவ் டு பி ஹானஸ்ட். எல்லாருக்குமே பிடிச்சது பிஆர். அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் தெரியும். ஸோ அது கொஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிறதுனால எனக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல. நோ ப்ராப்ளம், பட் தேங்க்யூ அகேன். அண்ட் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு டூட் ரிலேஷன்ஷிப் லீக்ல போகிற அளவுக்கு நீங்கள் வந்து டூட் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் அ உமன், நாட் ஜஸ்ட் ஆஸ் அன் ஆங்கர் ஆஃப் தி ஷோ, பட் ஆஸ் அ கேர்ள், ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரொடெக்டட் வித் ரிகார்ட்ஸ் டு டூட். தேங்க்யூ வெரி மச் கீர்த்தி சார். அண்ட் டியூடை பற்றி லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. டியூட் வந்துட்டு வன்மங்களுக்கு எதிரான படம், அவ்வளோதான். அனைத்து விதமான வன்மங்களுக்கும் எதிரான படம் தான் இந்த டூட். தேங்க்யூ, நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி கீர்த்தி சார். மெனி மோர் ஃபிலிம்ஸ் டு கோ அண்ட் followed by success. Thank you very much. Way, or in India if there was a way to file FIR on someone to have stolen the most number of hearts, அப்படின்னா அது இவங்க மேலே தான் இருக்கும். அவங்களோட யதார்த்தமான நடிப்பு, சாஃப்டான ஸ்மைல் அண்ட் எல்லாருமே சொன்ன மாதிரி ஜெனுவனான பர்சனாலிட்டியால் இவங்க ஒவ்வொரு முறையும் ஸ்க்ரீனில் வரும்போது அவ்வளோ அழகாக நம்மளை எல்லாரையுமே கேப்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் குரல் ஆஃப் டூட், அகனோட குரல், எங்களோட மமிதா பைஜு. ப்ளீஸ் கேன் வி ஆஸ்க் யூ டு ஜாயின் அஸ் மமிதா. பீப்புள் ஆர் லவ்விங் யூ. கேரளாவில் மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டிலையும் தான். அண்ட் நிறைய பேர் வந்து உங்களோட சூப்பர் சரண்யா ஆகட்டும், டூட் ஆகட்டும், பிரேமலு ஆகட்டும், எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. ஆனால் கோகோ பற்றி யாருமே பேசுனது கிடையாது. அண்ட் யூவ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் சின்ஸ் தென். பட் ப்ளீஸ் டெல் அஸ் யுவர் ஜர்னி வித் டூட். நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் தமிழ் சக்ஸஸ் மீட். ஸோ ஐ எம் pretty nervous and also I'm very excited to see you all here. And this feels very special. First of all, எங்கே கீர்த்தி அண்ணா, எங்கே போயிட்டீங்க? எங்கே? ஓகே, தேங்க்யூ கீர்த்தி அண்ணா. You're an amazing director and producers, Naveen sir and Ravi sir. Thank you for trusting me and giving me a space to explore. This means a lot to me. And to my lovely co-stars, my dude, PR sir, Sharad sir, Rohini ma'am, Ritu, Aishwarya, and surprise dude gang, guys, and Niket sir, Purnima ma'am, Bharatana, Sai inge illa, Sai. So you guys made the set வெரி வைப்ரண்ட், யூனோ. எனக்கு ரொம்ப எனர்ஜி கொடுத்தாங்க. உங்களால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது அந்த செட்டு. ஸோ எவ்ரிடே ஐ வாஸ் லைக், இன்றைக்கி செட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படிலாம் இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் டு ஆல் த ஆடியன்ஸ், உங்களோட லவ் சப்போர்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ரீல்ஸும், மீம்ஸும், இந்த மெசேஜஸ், டிஎம்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். And you took dude as your own, and that means a lot to us. Thank you so much, guys. Thank you so much for the love. And I'm taking this opportunity to thank my team, my amazing team. Manoj Etan, my assistant. Maitray, my makeup artist. Hema, my hairstylist.
and my managing team, Shruti and Aishwarya. Thank you so much, guys. Thank you so much for holding me through thick and thin. I love you a lot. I owe you a lot, actually. And finally, present media, thank you so much for coming here and being with us. எனக்கு பிரேமலு ரிலீஸ் ஆகின டைம் ஆகட்டும், இப்போ டூட் இறங்கின டைம் ஆகட்டும், ஐ சோ லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் தமிழ் மீடியாவிலேருந்து லைக் ஐ வாஸ் ரிசீவிங் அ லாட் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட். ஈச் அப்ரிசியேஷன், ஈச் வேர்ட், யூனோ இட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் பூஸ்ட் கொடுக்குறாங்க டு டூ பெட்டர் அண்ட் டு ஒர்க் more in Tamil films, and I would love to do that. Thank you so much, guys. எனக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப I feel very grateful, and thank you so much, guys. Thank you. ரொம்ப நன்றி மமிதா. இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கலாமா கீர்த்தி சார்? வேணாமா? கேட்கலாமா? ஓ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, டிரெக்டரே ஓகே சொல்லிட்டாரு. மமிதா, உங்களோட பெஸ்ட் டூட் இன் த ஃபில்ம் அப்படின்னா யாரு? In the film? ஆமாம். In the film, ayyo, that's a very tough question. I think all the Everybody. dude family is my dude. Yeah, Okay. I can say that. ஸோ நிறைய டூட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. Yeah. ஓகே, I can't pick one. சரி பரவாயில்ல, அவங்களும் சேஃபாக தான் சார் சொல்கிறாரு. எனிவே, இப்போ என்னன்னா, மமிதா இங்கே இருக்கும்போது ஒரு டான்ஸ் பார்க்காம நாங்கள் வந்து எப்படி உங்களை வந்து டாடா பாபாய் சொல்ல முடியும்? உங்களுக்கு டான்ஸ் பார்க்கணுமா வேணாமா? மமிதா ஆடுற டான்ஸை நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோடையும் ஆசை. ஏன்னா ஊரும் பிளட்ல அவ்வளோ அழகாக ஆடிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ், கேன் வி ஹேவ் த மியூசிக் ஆஸ் மமிதா? ஓகேயா, டான்ஸ் பண்ணலாமா? Okay da, can I ask Ridu, Aishwarya, ask ப்ளீஸ் வாங்க guys, come. எல்லாரும் Can I எல்லாரும் வரலாம். invite surprise dude guy, come on. ப்ளீஸ், என்டையர் டீம் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே வரலாம். இங்கே Pradeep sir, come join us. Kirti Anna, கீர்த்தி அண்ணா ப்ளீஸ் வாங்க. பிஆர் அண்ணா ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ், இந்த மேடையே வந்து களைகட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்கன்னா. let them be very comfortable, sit. ஓகே, அப்போ எண்டில் ஆடலாமா? எல்லாருமே சேர்ந்து எண்டில் ஆடிடலாமா? ஓகே சொல்லிட்டாரு. சரி, ஓகே, நம்ம ஆடலாம். டன். Can we have the music, please? Mamita and the entire team of friends, along with Aishwarya, Hridu, and everybody. ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய ஃபில்ம்ஸ் அண்ட் தமிழ் ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து கண்டினியூட் சக்ஸஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த சக்ஸஸ் ஆஃப் யோர் ஃபில்ம் டூட். ரொம்ப ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா, ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் முன்னாடி இருந்த எஸ் ப்ளீஸ் ஐஸ்வர்யா வாங்க, சொல்லுங்க. Actually, I forgot to thank my audience much because the love they have shown me is like so overwhelmed. So actually, I want to speak something in Tamil, but I don't know much Tamil. So I'll go with the safer side. I can sing one Tamil song for all of you, which is my favorite. I'm not a great singer, so please pardon me, but I really love you guys.
கண்மனே அன்போடு காதலன் நான் எழுது கடிதமே, பொன்மனே உன் வீட்டு சோக்கியமா நான் இங்கு சோக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மனே. My voice is gone. Thank you so much. Love you all. Thank you so much, guys. ரொம்ப நன்றி. வி லவ் யூ டூ. ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ வெரி மச் ஐஸ்வர்யா. அண்ட் வி ரைட். அடுத்ததாக நான் சொன்ன மாதிரியே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர் இவர். வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே 1000 வாலா பட்டாஸ் தான். ஏர்லியர் ஜெனரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லேயும் 2K ஆகட்டும், 90s ஆகட்டும், அதுக்கப்புறம் Gen Y, Gen Zல இருந்த எல்லா கேப்ஸையுமே ஃபில் பண்ணுற ஒரு ஆக்டர் தமிழ் சினிமாலனா இவரோட பேர் தான் அந்த லிஸ்ட்டில் டாப் பண்ணோம். ஃபிட்னஸ் அண்ட் பங்க்சுவாலிட்டியோட இன்னொரு எபிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் there's so much to learn from this man. You are surely the bridge between all these generations, sir, and we want to see you to be continuing as the bridge here on. ஸ்டைலுக்கு ஸ்டைல், அழகுக்கு அழகு, டூடோட ஆத்தியமன் அழகப்பன் இவர். சுப்ரீம் ஸ்டார் ஷரத் குமார் சார் தான் இப்போ நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். சார் ப்ளீஸ் கேன் வி ஆஸ்க் யூ டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அண்ட் எல்லாருமே வந்து அவ்வளோ வந்து அன்பு கொடுக்குறாங்க ஆத்தியமன் அழகப்பன் அவர்களுக்கு. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க. நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் பேசலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ ஸோ மச் சப்போர்ட்டிங். எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தி ஆடியன்ஸ், ரசிக பெருமக்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் நேராக பார்த்து இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்லாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. that is seen in the numbers, that is seen throughout the world ன்னு சொல்லலாம். And முதல்ல I would like to thank Naveen sir and Ravi sir for giving an opportunity to be in this project. And I'm welcome to Tamil Nadu தான் சொல்லணும் உங்களை. ஏன்னா this is the second film and you have given a very successful film. அது சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் கொடுக்கறது இல்லை, மீனிங்ஃபுல் ஃபிலிம். யூ செலக்டட் அ சப்ஜெக்ட் விச் இஸ் சோஷியலாக நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறான். அவனை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் நிறையா ஒவ்வொருத்தரை பற்றி நிறையா சொல்லுகின்ற 100வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன். 175வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரூஅவுட் தமிழ்நாடு ஒரு 10-15 தியேட்டர்லையாச்சும் 175வது நாள் 200 நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது. இங்கே முதல்ல நான் கீர்த்தி தான் சொல்லணும். கீர்த்தி வந்து கதையை சொல்ல வந்த ஃபோனில் கேட்டேன். இல்லை வந்து நேரில் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்தில் வந்து அப்பாவா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க. there should be some value and meaning in me being in the film சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில். நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் தட் நான் வந்து இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன், அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா போர் தொழிலிருந்து ஆரம்பித்து ஐ பீன் கிவிங் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ். அப்போ இந்த ஜென்ரேஷன்லேயும் ஐம் ரெலவெண்ட்னு சொல்கிறதுக்கு வந்து ஆல் த யங் டைரக்டர்ஸ் ஹூ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் இன் மீ அண்ட் கிவிங் மீ அ லவ்லி கேரக்டர்ஸ். ஏன்னா நான் காஞ்சனாவில் நடிக்கும் போது நான் சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் there has been some film which has been cropping up which has given me என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங். அண்ட் 30 வயசில் நான் வந்து நடிச்சிட்ருக்கேன்னா அது காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். சாரி அதுவும் பொய் சொல்லிட்டேன்னா 30 வயசு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோடு இருக்கும் போது ஐம் ஃபீலிங் லைக் தட். ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த லைன் அப்படியே வந்துடுறேன். பிரதீப் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான். அண்டு நிறையா சொல்லுவேன். அப்போ நிறையா சொன்னோன்னு அது வேறு மாதிரி போயிடுது இப்போல்லாம். அதில் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சில சொல்ல விரும்புகிறேன். ஐ சீன் கண்டினியூஸாக வந்து கோமாளியில் இயக்குனராக சரி, தொடர்ந்து லவ் டுடே சரி, டிராகன் சரி, நவ் திஸ் ஃபிலிம்
ஐ see the acting prowess in Pradeep. It's not normal. நான் எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு, அந்த மாதிரி பண்ணுறாரு, கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றதை விட்டுட்டு நான் ஒரு சீன் which touched me, I like to say that, Pradeep. அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, மமிதா felt about it. தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னோன்னா பிரேக் ஆகாத மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கேவ், தி வே யூ இமோட்டட், எப்படி அந்த அழுக வருது, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே, அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க, அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி. ஏன்னா அவ்வளோ எமோஷன் இருந்துச்சு அதில். how much கீர்த்தி பார்ட்டிசிபேட் எனக்கு தெரியாது. ஆனால் for an actor to feel that scene, உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பதை ரொம்ப தத்ரூபமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப். ரியலி ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட். அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது, அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிட்டு விடைபெறேன். அது மாதிரி ரோஹினி, இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவங்க என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுத்திச்சு, நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக், கீர்த்தி தப்பான ஐடியா, அது மனசில் வந்து நான் ஐம் நாட் தட் கை. எப்படின்னா ஒரு ஒரு ஆண் இல்லாத பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னு சொல்கிறது, இட் இஸ் நாட் மீ, சரத்குமார் வில் நாட் சே இட். பட் இந்த கேரக்டர் சொல்கிறதுன்னு போது கொஞ்சம் வேதனையோடு தான் சொன்னேன், கீர்த்தி இது நெருடலாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. இல்லை இந்த கேரக்டர் இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். இல்லாட்டி ஐ won't say that to anybody. ஏன்னா தனிமையாக இருந்தாலும் சரி, if you are alone also, how you bring up your child, the way you bring up your child is very important. It's a responsibility which everybody goes through in life. And working with Rohini, and once again ஒரு great actor னு சொல்லுவேன். You have done a very body of work of Rohini is huge. And thank you Rohini for being there. And Ridu, அந்த பார்க்கும்போதே வந்து முதல்ல பூக்கியா என்ன சொன்னீங்க, என்ன பார்த்து ஆமாம் திடீர்னு வந்தார், சார் அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி, சார் யார் பூக்கி மேன் சார் அப்படின்னாரு. ஏதோ அப்போ எனக்கு என்னன்னே தெரில. இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில்ட் அவுட்டாக இருக்கீங்க சார். நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன், நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன், டியூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன். பட் நிறைய பேர் தெரியறதில்லை, ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால கோபக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ sang well. And Niket, thank you, it was great working with you. And Bharat Vikram, great. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாரும் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம். நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட, ஆல்மோஸ்ட் 40 years ஆஃப் மை லைஃப் இன் சினிமா. நிறைய பேர் தெரிந்த முகங்கள், பர்சனலாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறதுக்கு காலங்கள் இருக்குது. இல்லை ஒரு கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது இந்த ஒன்லி திங் ஐ ஃபெல்ட் வாஸ் a சோஷியல் மெசேஜ். பட் இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும்தான் எனக்கு இருந்தது. பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க, வித் ஈஸ், வித் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட, வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க. there are no controversies in this film. கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா பேசலாம், ஆனால் அந்த கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்ப்ளோர்டட் இன்டு அ வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதில் வந்து தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது. so many things that is happening in this entire society and world which we cannot be scrutinizing and debating about all these things. So we are given an entertainer with meaning. அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் 2-3 இடத்துல சொல்லிட்டு விடைபெறேன். I don't want to take much of your time. இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் டிராவிட் மமிதா பைஜுவை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார், நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க. that itself shows some of the people's feeling. உனக்கு என்ன இதயமே இல்லையா, நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ has gone through the டிராவிட் to ask that heroine. That is what a director's சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வெரி கிளியராக திங்க் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்குறது ஒன்ஸ் அகேன் தட்ஸ் அ மேட்டர். நீங்களாம் தியாகிங்கன்னு அவங்கள மட்டும் துரோகிகளா, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. so many things I keep on saying. நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன். என்னது 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் 6 நாள் தான் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் 3. ஸோ எவ்ரி டைம் ஐ saw the film, every time, no exaggeration, no exaggeration. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சுது, தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு 4th டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா எவ்ரி டைம் there is something I'm noticing in the film which has been very consciously placed by both Pradeep and Kirti நான் சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து எவ்ரி வே. சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. இந்த சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று. ரெண்டாவது என் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவ கொலையை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது.
நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது கூட கடைசியில் என்னாச்சு, நான் வருத்தப்படுறதா வச்சுருக்காங்க. என்ன இட் இஸ் நாட் ரைட்டுன்றதை என் மூலியமாக சொல்ல வச்சுட்டாங்க. நான் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை அவர் உணர்ந்து அவர் வச்சுருக்காரு. தாலி கட்டுறது ஒருத்தன், அப்புறம் நீ படம் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். சொல்லி தெரிஞ்சு போய் புள்ள பத்துக்கு ஒன்று தர முடியா அப்படின்றதுலாம் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சொல்லி ஆகணுன்றது ஃபீல் பண்ணுறார். பட் த சேம் டைம் சம்திங் புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது, நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. இட் கேன் ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன், இட் நீட் நாட் ஹேப்பன், பட் இட் கேன் ஹேப்பன். டோன்ட் சே இட் கேன் நாட் ஹேப்பன், இட் கேன் ஹேப்பன். ஏன்னா இன்றைக்கி வந்து என் பையன் வந்து நைட்டு 10 மணி 11 மணி போனானா, எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டால், இல்லை டேடி காஃபிக்கு போனேன். டே 11 மணிக்கு எவன்டா காஃபி குடிக்க போவான்? மந்தி அப்படியே குட் நைட் சொல்லாமல் என் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டேன்னு கேட்பேன். டேடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டேடி. டேய் உன்னை ட்ரிங்க் பண்ணேன்னு கேட்டேனா? ஸோ இட்ஸ் கம்யூனிகேஷன் லெவல் வித் யங்ஸ்டர்ஸ் டுடே டிஃப்ரெண்ட். தே ஆர் டிஃப்ரெண்ட். அவங்களை விட்டுணும். தே நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் தேர். தே வில் பி ரெஸ்பான்சிபிள் when the parents are there to guide them from the behind. ஸோ எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்டேன். கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க. ஹீரோயினுக்கு அப்பான்னு நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன். இல்லை சார் கதையை முதல்ல கேளுங்கன்னாரு. ஃபுல்லாக வந்து கதையை ரொம்ப பொறுமையாக வந்து சொன்னார். சொல்லும் போது ஐ லைக் த வே திஸ் கேரக்டர். ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான். அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம், மை மைண்டுக்கு வேறு மாதிரி நடிக்கலான்னு தோணியிருக்கோம். ஆனால் கீர்த்தி ரைட் ஃப்ரம் த பிகினிங் சார் உங்களை ஜாலியாக ஒரு மனுஷனாக பார்க்கணும் சார். நாங்கள் நிறைய பேர் என்னோட ரசிகர்கள்லாம் பார்த்து ரொம்ப நாளாக எங்களோட 40 வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கையில் வந்து அந்த இது என்னது, அது தண்ணி அடிக்கிற சீனில் ஏதோ மாற்றிருப்பேன், அப்பளம் மாதிரி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் திங்க் பண்ணிங்க, இப்படி தானே தண்ணி அடிப்பாங்க நிறைய பேருக்கு ஆர்வத்தை அப்படின்னு அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் எஸ் தாட். அந்த ஜம்ப் பண்ணி போகிறது, ட்ரியோன்னு சொல்லிட்டு போகிறது. அப்படி என் வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நான் வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிளில் தான். சைக்கிள் பாயின்றதை இந்த இடத்துலையும் பால்வளத்துறை அமைச்சர் ஐயோ வாயில் போட்டுக்கப்பா அது என் தேருன்னு சொல்ல வச்சது. இப்படி வரிசையாக டைலாக் எல்லா டைலாக்கும் சொல்ல முடியும் கீர்த்தி. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அதை தனியாக நம்மளாம் உட்காந்து அரட்டை அரங்க மாதிரி பேசுவோம். the lot of things to speak and the entire unit, right from the producers and Niket Seri, Purnima Seri and Varadar, you know, the music director, and that's Mamita இருக்கும் போது தான் சொல்லணும். I thought you left, I thought you got flown off to Hyderabad நினச்சேன் நான். நாங்கள் என் மனைவி வந்து அவங்கள நடிக்கிறேன்னு சொன்னாங்க. அம்மா போய் சொல்லாதம்மா இன்றைக்கி இங்கே ஃபங்க்ஷனில் இருக்காங்கண்ணே. அப்படி அவங்க இருக்கேன்னு சொன்னாங்களே, சொல்லுவாங்க அப்படி தான் நான் இங்கே இருப்பாங்க இன்றைக்கி அப்படின்னு. ஸோ Mamita really, the scene I liked, I was talking about Pradeep. I have to give this comment and leave the stage. And before you ask the dude, my dude about Sharath Kumar, and the dude, na, for me, my dude is my father. And the kelvi ketradinga. Mamita, the scene, the excellent performance. I've been watching you. நீங்கள் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அகெயின் த பிரேக்கப். நீ ப்ராங்க் எதுவும் பண்ணலடா அப்படின்னு கேட்பீங்களே, அப்படியே பார்த்துட்டு இருப்பார். தென் யூ நோ ரியலைஸ். அதுக்கப்புறமும் when you meet him for the last time before he leaves in the bike, திரும்பிட்டு யோட given a gasp. அந்த பெயினை வந்து you showed it there. That is an actor. That is an actor. You realized how to perform. It was not what was written on the script. It is what you felt about the script and what you felt as Kural. அது ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சது. Next meet I will definitely talk more about all these things. Everybody, the entire unit worked as a great team and the teamwork has really worked well and audience enjoy பண்ணியிருக்கீங்க. போய் பாருங்கள். இந்த படத்தை வந்து 10 தடவை பார்த்தாலும் சிலைக்காது. Every time you will find something new in this film. I can guarantee that. அது சொல்ல முடியும். அதனால் இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். And I am also getting into the fans of Pradeep. அவங்களும் வந்து என்னை பார்த்து டூடுன்றானுங்க இப்போது. அப்புறம் டூட் ஆகிட்டேன், நான் ஒரு டூட் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் படத்தில் யாரும் நவீன் சாரும் ரவி சார் நினச்சா ஒரு லவ்லி தீபிகா படுகோனே மாதிரி ஹீரோயின் வச்சு எனக்கு சாங்லாம் கூட பண்ணால் ஐம் ரெடி. இந்த கேரக்டரை உங்களால் பண்ண வைக்க முடியும்னா அது கூட என்ன பண்ண வைக்க முடியும் இல்லையா? ஏன்னா ஐஸ்வர்யா ராய் கூட நடிச்சிட்டேன். நிக்கேத், டோன்ட் ஃபீல் ஜெலஸ் அபவுட் இட். ஐஸ்வர்யா ராய்க்கு நான் வந்து நடித்த கனவு நான் நடிச்சிருக்கேன். அதனால் கேட்குறேன். அது நவீன் சார் இருக்கா, ரவிக்கு இப்போ இந்த மாதிரி சமயத்தில் கேட்க முடியும். ஸோ அடுத்த படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட அழகிகள் இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. You decide. That's nothing me. You decide who you want to be my pair and all that. And song வந்து சாயை வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். நல்லா போடுற மியூசிக்கு. ஸோ அது ஓகே. பிரதீப் பண்ணால் நம்ம வந்து கேட்டு கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கலாம்.
ஸோ அது ஒன்று பண்ணுங்கள். அண்ட் ரியலி ஒன்ஸ் அகெயின் அன்பு ஊடக சகோதரர்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். நான் எப்போதுமே நல்லவைகளை நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை. ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை யுனானிமஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி தலைவா சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன். எனக்கு அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, ஆடியன்ஸுக்கு நன்றி, இந்த பத்திரிகை சகோதரர்கள் நன்றி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு பிலேட்டட் தீபாவளி கிரீட்டிங்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் மெனி மோர் சக்ஸஸ் டு தி என்டையர் டீம். என்டையர் டீம்னோட பார்ட் 2 மாதிரி எடுக்க சொல்கிறார். டியூட் 2ன்னு இல்லை, அது மனசுக்குள்ள அப்படி தான் நினச்சிக்கோங்க. இருந்தாலும் let this team work again because it's become a family than a movie outing. And we have really all worked together and small thing we should discuss and do it. எனக்கு இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு கொடுத்தது கீர்த்தி. த டஃபஸ்ட் சீன் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன சீன் தான் ஃபஸ்ட்டு சீன். ஐ ஹவ் நாட் ஈவன் காட் இன் டு த கேரக்டர். இது எப்படி பண்ணணும், இந்த கேரக்டர் என்ன பண்ணும், சிரிக்குமா அழுகுமா, என்ன மாதிரி டெலிவரி இருக்கும், அதெல்லாம் புரியாமல் இன்றைக்கி பண்ணுங்க தலைவா, டோன்ட் வரி, நீங்கள் கேன் டூ இட்னு நிகேத் அண்ட் கீர்த்தி என்கரேஜ் மீ டு ட்ரை டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு 5-6 தடவை டேக் போய் இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இதே நல்லாயிருக்கு, மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர். நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ், நன்றி. இங்கே மைத்ரின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்பேஷன், யூ லிவ் அப் டு தட் எக்ஸ்பெக்ஷன் ஆல்வேஸ். அது வந்து உண்மையிலே வாழ்க்கை உங்களை பெரிய உச்சத்துக்கு இன்னும் பெரிய பெரிய உச்சத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்பேரிங் ஸோ வெல் தி லவ்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. பூக்கி குமார் சார்னு கூப்பிடலாமா இல்லை சரத்குமார் சார்னு கூப்பிடலாம்? இல்லை, பூக்கி குமார்னா சில பேருக்கு புரியாமல் போயிடக்கூடாது. பூக்கு ஒரு வார்த்தையும் கீக்கு ஒரு வார்த்தையும் போட்டு வேற மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்கு. தேங்க்யூ. yet another time சுப்ரீம் ஸ்டார். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு ஸ்டாரை தாண்டி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டார் இவரை. இன்னைக்கு ஜென்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியை திறந்து பார்த்தா இவரோட பேர் தான் இருக்கு, பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற பேர். He has just become a representative of the Gen Z. ஆனால் ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ரீப்ரெசன்டேட்டிவாக மாறி இருக்காரு. ஏன்னா அவரோட ரொம்ப கால்குலேட்டிவ் வே ஆஃப் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இன் அ குட் வே. அது வந்து we just don't mean stalkers, we just don't mean extra cool guys. அதை தாண்டி we mean respect to women அப்படிங்கிறது தான் இவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனாக இருந்திருக்கு இந்த படம் மூலியமாக. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் த டூட் தட் யூ ஆர் சார். அண்ட் சிறுபால பெரிய சக்ஸஸ், டிரெக்டராக ஆரம்பித்து ஹீரோவாக மாறி யங்ஸ்டர்ஸோட ஹார்ட்டில் நீங்கள் இடம் பிடிச்ச நம்மளோட ஸ்டார் இவர். ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்ட் கலந்த பர்ஃபெக்டான காம்போ இவர் தான் நம்ம தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் ஜென் ராம்போங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ப்ளீஸ் வெல்கம் த இன்ஸ்பிரேஷன், நிச்சயமான ஒரு இன்ஸ்பிரேஷன் இவர் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென் ஆக்டர்ஸ். த நேம் இஸ் பிரதீப் ரங்கநாதன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஆடியோ லான்ச்லேயே நான் தேங்க் பண்ண வேண்டியது எல்லாம் தேங்க் பண்ணேன். நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரீவைண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கும் போது சரி நம்மளும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என்னென்னா நான் ஜென்ரலாக யோசிச்சுட்டு வரலை இன்றைக்கி என்ன பேசணுன்னு. ஜென்ரலாக ஒரு சின்ன என்னெல்லாம் பேசலான்னு யோசிச்சுட்டு வர்றது உண்டு. ஏன்னா போய் பேசுகிறது நிறைய சேரும் போது பார்த்து பேசணும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன். ஸோ நான் நவீன் சார், ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் இவ்வளோ, அதாவது இது வந்து வேர்ல்டு வைட் சக்ஸஸ் இல்லையா? இந்த ரீச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலேயும் கேரளாலேயும் ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன். அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர், இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ட்ராடினரி ட்ரெய்லர்,
அதோட பஸ் க்ரியேட் பண்ணது எல்லாமே. பூர்ணிமா மேம், அதாவது ட்ரெஸ்ஸு இங்கே தான் ஸ்டைலிஸ்ட். இந்த இன்டர்வெல்லுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு 2 வாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அது ஒரு முக்கியமான காஸ்டியூம்ன்றதுனால. ஸோ ஒரு விஷயமும் வந்து பார்த்து பண்ணி இப்போது பாருங்கள், நான் யூஸ்வலாக ஒரு நெட்டை போல்ட்டு தான் போட்டு சுற்றிட்டு இருப்பேன். இன்னும் இப்போ டூடோட இதிலே சுற்றிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் நிக்கேத், வாட் அ ஒர்க், எக்ஸ்ட்ராடினரி. நான் முக்கியமாக இந்த டைமில் நான் உங்கள் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் டேரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றதை நான் வந்து பேசலை. ஒரு டெபியூட்டண்ட்டாக நான் என்டர் ஆகும்போது எனக்கு ரிச்சர்ட் எம் நாதன்னு வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர், அவங்க தான் எனக்கு வந்து டிஓபி கோமாளியில். அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால என்னால் க்ரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அதே இதை நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட டூடில் பார்த்தேன். ஒர்க் பண்ணும்போது அங்கே நீங்கள் ஃபுல்லாக யூ டுக் ஆல் த ப்ரெஷர், டைமிங்கோ இதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காந்துருந்தார். சில்லாக உட்காந்து எங்ககிட்ட வந்து பேசுகிறதோ க்ரியேட்டிவாக ஹீ குட் கான்சென்ட்ரேட். அது வந்து ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு டைரக்டருக்கு தரது. தேங்க்யூ ஃபார் தட். இதில் ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். யா, ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐஸ்வர்யா, சூப்பர். நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல, பயங்கரமாக பேசுகிறீங்க. அண்ட் ரிது, ஸ்வீட், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் ரிது. நீங்கள் உங்கள் காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. நல்லா நடிப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பயங்கரமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோஹிணி மேம், இப்போது ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எதாவது வந்திருந்தேன்னா நீங்கள் சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன். நான் அங்கே உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் சூப்பர். இப்போ இந்த ஃபுல் இங்கே நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது. நீங்கள் ஒருத்தர் பற்றி பேசினது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு உங்களோட ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார், சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக். ஏன்னா அந்த இப்போ ஆஃப் லேட் ஒரு 15 இயர்ஸாக உங்களோட சீரியஸ் மோடு வந்து பார்த்துட்டு அந்த பழைய ஜாலி அந்த எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் இருக்கும்ல, அது பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இன்னும் பார்த்து எப்படிலாம் நாங்கள் வளர்ந்தோமோ அவரை திருப்பி அப்படி பார்க்குறதுக்கு. ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். தேங்க்யூ சார். அண்ட் மமிதா, சூப்பர். நீங்கள் பயங்கரமான பர்ஃபார்மர். நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன். அண்ட் எமோஷ்னல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக அப்பா கிட்ட வந்து நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு அம்மா அவருக்கு சொத்து இருக்காம்மா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா இனிமே தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐப்ரோ தூக்கிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்கும். இனிமே தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு 2 இடம் இருக்கும் 3வது ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடி. அது குட்டி ஏரியா. நான் ஒரு டைமும் நான் பார்க்கும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இடமும் நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் கீர்த்தி சார், தேங்க்யூ. 2-3 நாளாக நான் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் வந்து ஒரே சரி இந்த சக்ஸஸ் மீட்டோ இதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். தேங்க்யூ. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம். நிறைய டிபேட் உண்டாக்கியிருக்கு எவ்ரிதிங். பட் அவர் சொன்னது என்னென்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. இதை ஒரு தடவை திரும்ப பார்க்க there are a lot of layers to it. அண்ட் எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இல்லையே இது ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு, ரொம்ப இதுவாச்சு, நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்தணும்.
அதே மாதிரி ஒருவேளை சில பேருக்கு வந்து இதில் மாற்று கருத்துக்களோ அந்த இது இருக்கும்போது உங்களுக்கு பார்க்க இது வந்து இன்னும் பிடிக்கும். நான் நிறைய பேர் இது என்ன பார்க்குறேன்னா, செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு, தேர்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு. இது ஒரு ரீவாட்சபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு திரும்ப பார்க்க there will be a lot of things to enjoy in it. Yeah. அதுக்கப்புறம் வேறு யாருன்னா விட்டுருக்கேன்னா, டூட் கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்டட். அண்ட் சாய் அபியங்கர் ப்ரோ வரல இன்றைக்கி. ஆனால் நீங்கள் ஒரு 5 இடம் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டீங்க. மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் ஊரும் பிளட் வந்து கொடுத்த அந்த பிளாஸ்ட் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி பயங்கரம். தேங்க்யூ ஃபார் ஆல் த சாங்ஸ் அண்ட் RR. இட்ஸ் யுவர் பிளாஸ்ட் என்ட்ரி டு தமிழ் சினிமா. தேங்க்யூ. அண்ட் AGS இந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கொலாபரேஷன் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் அகோரம் சார். அண்ட் என்னோட எல்லா ஏரியாஸில் ஓவர்சீஸ் கர்நாடகா, கேரளா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. போய் ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் சேர்த்துருக்கீங்க. இது ஒரு வேர்ல்டு வைட் ஹிட் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாருமான தான் ரீசன். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. வேறு எதுவும் விடலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ரொம்ப நன்றி பிரதீப் சார். சாரி விட்டுட்டேன் என்னோட ஆடியன்ஸ். இப்போது புதுசாக எனக்கு கிடைச்ச கேரளாவில் இருக்கிற ஆடியன்ஸோ ஃபேன்ஸோ, கர்நாடகாவில் இருக்கிற ஃபேன்ஸோ, ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு, தெலுங்கானா எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஓவர்சீஸில் துபாய், மலேசியா, சிங்கப்பூர், UK, US, நார்த் அமெரிக்கா பயங்கரமாக பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லா இடத்துலையும் தமிழ் மக்களுக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற தொடர்ந்து கொடுக்குற சப்போர்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. நன்றியை தவிர நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பிரதீப் சார் బాగున్నారా? చాలా బాగున్నారు. ஆஹா சுகானம். அதுக்கப்புறம் அந்த இது கேள்வி நான் சொல்லிட்டா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன். சொல்லுங்க. என்னோட டூட் வந்து அஸ்வத் மாரிமுத்து. எனக்கு என்ன பயம், நான் என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பயமும் இல்லை. யா, பியூட்டிஃபுல். நான் ஏன் பாகுனாரா அப்படின்னு கேட்டேன்னா, ஏன்னா உங்களுக்கு தமிழில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு தெலுங்குலையுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆந்திராலையுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, கேரளாலையுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் மக்கள் ரசிச்சுட்டே இருக்காங்க உங்களை, இந்த படத்தை ரசிச்சுட்டே இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். அதை தாண்டி இந்த பாட்டோட ப்ரொமோ இறங்கினதுலேருந்து அதை வந்து நாங்கள் ரசிச்சுட்ருக்கோம். நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் நின்று சாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும், நீங்கள் அதை கற்றுண்டு பாடவும், அப்போலேருந்து இந்த பாட்டை ரசிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த பாட்டை வந்து நாங்கள் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்லி 2 ஸ்டெப்ஸ் எங்களுக்காக போட்டுட்டீங்கன்னா, ஆமாம், சிங்காரி பாட்டு ஆடணும், அதுதான் எங்களோட வேண்டுகோள். அதாவது இப்போ யாரும் ஆன்சர் பண்ணல, நான் பண்ணல, அதுலயே சந்தோஷமாகி விட்டுருங்க. புதுசாலாம் கேட்காது. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம் பிரதீப் சார், நான் மமிதாவையும் கூப்பிடுறேன், 2 பேரும் சேர்ந்து ஆடுங்க. சார் இது பண்ணாதான் சார் எனக்கு செக், இல்லைன்னா சக்கி தான் நான் எடுக்கணும். ப்ளீஸ் வந்துருங்க 2 பேரும். 2 ஸ்டெப்ஸ் ஆடிருங்க, எல்லாரும் சேர்ந்து ஆடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துருங்க. ஓகே, நோ டான்ஸ்னு சொல்லிட்டாரு. எனிவே இந்த தருணத்தில் எல்லாரையுமே கூப்பிட்டு நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ் என்டையர் டீம், காஸ்ட், க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த அழகான மேடையில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுங்கிறது தான் எங்களோட ஒரு ஆசை. பட் இந்த தருணத்தில் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட் அண்ட் டு ஹவ் ஹெல்ப்ட் அஸ் reach this beautiful film to so many beautiful audiences. எங்களோட ஆடியோ பார்ட்னரான திங்க் மியூசிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். சேட்டலைட் பார்ட்னரான ஜீக் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தமிழ்நாடு தியேட்டர் ரிலீஸ் AGS நிறுவனத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த இவெண்ட்டோட டைட்டில் ஸ்பான்சரான யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோத்தீஸ், பவர்ட் பை ஷேர்டி, co-powered by Aether, Savorit, GT Holidays, Snapchat. Branding partner Maitri Media Works. PR partner D1.
neighborhood app partner Kin, publicity and event partner Rise and Roar Inc. எங்களோட மனமார்ந்த நன்றிகள் to our entire set of sponsors and partners right here. மைத்ரி மூவி மேக்கர்ஸோட தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரனோட இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் சார் மற்றும் பலரோட நடிப்பில் நிக்கேத் பொம்மியோட ஒளிப்பதிவில் சாய் அபியங்கரோட இசையில் பரத் விக்ரமனோட எடிட்டிங்கில் அருமையாக ஒரு 1000 வாலாவாக வந்த இந்த படம் தீபாவளி 2025 ஒரு டூட் தீபாவளியாக மாற்றிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. டு த என்டையர் டீம் ஆஃப் ப்ரெஸ் மீடியா எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.